சாந்தி. இன்னைக்கு முறையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாபா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்மளோட ஷேர் பண்றாரு. பாபா இன்னைக்கு நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். மற்றதெல்லாம் பாபா வாணியே இன்னைக்கு நேற்று மொத்தமே 3 பக்கம் தான். இன்னைக்கு வாணியே 6-7 பக்கம் இருக்கு. அதனால ஒரு 2 பக்கம் நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே இப்போ முக்கியமான விஷயம் தான் சொல்றாரு. அப்புறம் ஜானிதாவியோட பாபா பேசுறாங்க. அதுக்கப்புறம் பாபா சேவைக்கு தகுதியான குழந்தைகள் அப்படின்னு குழந்தைகளை பார்த்துட்டு, சேவாதாரி குழந்தைகளை பார்த்துட்டு பாபா சொல்றாரு. அது ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கு. அது மூணுமே இதுல பாபா பாத்தீங்கன்னா ஜானிதாதி இது நம்ம காலையில இதே முறையில்தான் நம்ம அமிர்தோடை படிக்கிறோம். நேற்று கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுல என்னன்னா நம்ம காலையில 1/2 தான் நம்ம முரளி படிக்கிறோம். அது முரளி. அதுல நம்ம ஜானிதாதி கூட பேசினதெல்லாம் படிச்சதில்ல. இப்ப நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் நமக்காக. ரொம்ப டச்சிங்கா இருந்தது என்ன அப்படின்னா, பாபா சொல்றாரு, பாபாக்கு இந்த உலகத்தை சுத்தி வர்றதுக்கு 1 நிமிஷம் ஆகும். 1 நிமிஷத்துல பாபா உலகத்தையே சுத்தி வந்துருவாங்க. அப்ப பாபா இதுவும் சொல்றாரு, சேவாதாரி குழந்தைங்களோட சேர்ந்து நானும் வரேங்கிற. அப்ப பாபா சொல்றாரு, ஜானிதாதி விடைபெற்று லண்டன் சென்று கொண்டிருக்கிறார். அன்னைக்கு பாபா வர்ற அன்னைக்கு பாபா கிட்ட சொல்லிட்டு இது பாபா கிட்ட சொல்லிட்டு தாதி லண்டன் போறாங்க சேவைக்காக. அப்ப பாபா பக்கத்துல தாதியை கூப்பிட்டுட்டு, தாதியுடைய இடத்துல இருந்து தாதி கூப்பிட்டு பாபாவுடைய சீட்ல, இப்படி கத்தி பெருசா இருக்கு, கத்தி பக்கத்துல, கத்தியில இன்னொருத்தர் கூட உட்காரலாம், நான் இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தா இன்னொருத்தர் உட்காரலாம். அந்த மாதிரி பாபா பக்கத்துலயே தாதியை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு பாபா சொல்றாரு. அப்ப பாபா சொல்றாரு, இன்னைக்கு தந்தை உலகத்தை வலம் வரக்கூடிய பாபா இந்த உலகத்தை வலம் வர்றதுக்கு 1 நிமிஷத்துல வந்துடுறாரு. ஆனா பாபா இதுவும் சொல்றாரு, நல்லா கேளுங்க. சாகார ரூபத்தில், சாகாரம்னா நம்மள மாதிரி பிசிக்கல் உடம்பு, சாகார ரூபத்தில் குழந்தைகளின் மூலமாக சேவையும் வலம் வருகிறார். பாபா பக்தி நம்ம நம்மளே பாக்குறாரு. பாபா ஞாயிற்றுக்கிழமை அவைத்த முறையை நீங்க பார்த்திருப்பீங்க, காலையில முரளி இல்லையா? அந்த முரளியில பாபா 2003வது முரளி பாபா சொல்லியிருந்தாரு. அதுல கூட பாபா சொல்லியிருந்தாரு இல்லையா, நான் எல்லா சென்டருடைய கேமரா வச்சிருக்கிறேன், டிவி வச்சிருக்கேன், எந்த சென்டர் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அந்த சென்டர் நான் ஓபன் பண்ணுவேன், பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அந்த மாதிரி பாபா சொல்றாரு சேவாதாரி குழந்தைகளோட. அப்போ இது எப்படி ரொம்ப டச்சிங்கா ஏன் சொல்றேன்னா, இன்னையில இருந்து நம்ம ஒரு கான்சியஸோட நம்ம இருக்கலாம். இப்பத்துல இருந்து இன்னையில இருந்து எங்கேயாவது சேவைக்கு போறோம்னா ஞாபகத்துல வச்சுங்க, யார் நம்ம கூட வர்றாங்களோ இல்லையோ பாபா நம்ம கூடயே டிராவல் பண்ண போறாங்க. நீங்க இங்க இருந்து ஸ்கூலுக்கு போகலாம். இப்ப இன்னைக்கு காலையில கூட வேர்ல்டு மெடிடேஷன் டே டிசம்பர் 21ஆம் தேதி இருந்தது. அந்த டைம்ல யாருக்கு எக்ஸாமோ அந்த ஸ்கூல்லாம் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு ஒரு முஸ்லீம் ஸ்கூல்ல பேர் சொல்லலை, ஏன்னா இது ரெக்கார்டிங் ப்ரோக்ராம் காட்டி. அவர் முஸ்லீம் ஸ்கூல்ல இன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்குது தியானத்துக்காக. அப்போ நாளைக்கு ஒரு காலேஜ்ல கிளாஸ் இருக்கு, ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. அது மாதிரி இப்ப அந்த மாதிரி சேவைக்காக நம்ம வெளியில எங்கேயாச்சும் போறோம், இல்லை எங்கேயாவது கோர்ஸ் போறோம், இல்லைன்னா கீதாபடிசலைக்கு போறோம். நம்ம அங்கெல்லாம் இப்படி கீதாபடிசலை எல்லாம் எனக்கு தெரியல, நான் யார்கிட்டயும் அதை பத்தி எல்லாம் விசாரிச்சதில்லை. சென்டர் தவிர வேற எங்கேயாவது நீங்க சேவைக்காக போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னையில ஞாபகத்துல வச்சுக்கலாம் இந்த முரளி பாயிண்ட. பாபா சேவைக்கு நம்ம எங்க போறோமோ பாபா நம்ம கூடவே வராங்க. பாபா நம்மள கூடயே சாக்காரத்துல நம்ம கூடயே பாபா வராரு. இந்த மாதிரி எல்லாம் பாபா ரொம்ப வித்தியாசமா கூட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றாங்க. பார்க்கலாம். இன்னைக்கான முரளிக்கான டேட் 18/1/1980. 18/1/1980 பாபா சொல்லியிருக்கிறாரு. இன்று நினைவு நாளன்று குழந்தைகளுக்காக பாப்தாதனுடைய அறிவுரைகள். பாபா அன்னைக்கு நமக்காக சில அறிவுரைகள்லாம் கொடுக்குறாரு, அட்வைஸ் கொடுக்குறாரு. இன்று நினைவு நாளில் நினைவு சுரூபம், அதாவது சக்தி சுரூப குழந்தைகளை பார்த்து பாப்தாதாவும் எப்பொழுதும் சக்திசாலியானவர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்கின்றார். இன்னைக்கு இந்த முரளி நீங்க தொடர்ந்து யாரெல்லாம் நீங்க டெய்லியுமே இப்ப ஆன்லைன்ல உங்களுக்காக ஒரு நல்ல முயற்சி பண்ணணும்ட்டு பாபா செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இது எத்தனை பேரு டெய்லி வரீங்கன்னு எனக்கு தெரியல. டெய்லி யார் வரீங்களோ நீங்க வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா, பாபா ஆரம்பத்திலேயே ஒரு வரதானம் கொடுக்குறாரு. நேத்து வரதானம் கொடுத்தாரு, இன்னைக்கு கொடுக்குறாரு. முந்தானேத்து பாத்தீங்கன்னா 5-6 வரதானம் தந்தாரு. அப்ப இன்னைக்கு எடுத்தோடனே பாபா வரம் கொடுக்குறாரு. இப்ப வரம் நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்க, பாப்தாதா உங்க தலைமையில இப்படி கை வச்சிருக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க. இப்ப பாப்தாதா உங்க தலைமையில கை வச்சு சொல்றாரு, குழந்தாய் நீ சக்திசாலியான ஆத்மா ஆகு.
பார்த்ததான் நம்ம தலைமையில கை வச்சு சொல்றாரு, குழந்தாய் நீ சக்திசாலியான ஆத்மாவாக ஆகுக. பாபா கிட்ட வரம் வாங்கிட்டு வரதானம் பாபா தரார். நடுவுல எவ்வளவு வரதானம் தராரு. எப்படி இன்றைய நினைவு நாள் அன்று இயல்பாகவே இன்னைக்கு பிரம்ம பாபாவுடைய நினைவு நாள் 18 ஜனவரி முரளி தான் பாக்குறோம். எப்படி அவருடைய நினைவு நாள்லாம் இப்ப யாருடைய நினைவு நாள்னாலும் அவங்க ஞாபகம் வரும்ல. இப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னா சாந்தா பெஞ்சுடைய நினைவு நாள். அப்ப டேட் பார்க்கும் போதே தோணுச்சு 6/1 அப்படி 6/1 அப்படின்னாவே இன்னைக்கு பேஞ்சுடைய நினைவு நாள் அப்படின்னு வர மாதிரி 18/1 அப்படின்னாலும் நமக்கு யார் ஞாபகம் வருது? பிரம்ம பாபா. அப்ப பாபா சொல்றாரு, நினைவு நாளை கேட்ட உடனே நினைவு தானாவே வந்துருதானே. ஒரே ஒரு எண்ணத்துல நீங்க மூழ்கிருங்கன்னு சொல்றாரு. ஒரே ஒரு எண்ணத்துல நீங்க வந்து மூழ்கிருங்க. இப்ப பாபா சொல்றாரு, ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. இப்போ நம்ம வந்து பாபா யோகால நல்லா மூழ்கி இருக்க முடியும்னா ஒரு பாபாவை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை. இப்ப பாபா சொல்றாரு, அந்த மாதிரி எனக்கு பாபா தவிர யாருமே இல்லைன்னு எப்ப நம்ம நினைக்கிறோமோ அப்போ அப்ப அப்பதான் நம்மளுடைய யோகா சகஜமா இருக்கும். சகஜமான ஈஸியாவே நமக்கு யோகா வந்துரும். நிரந்தரமான யோகா வந்துரும். நம்ம வாழ்க்கையில வந்து விடுபட்டு இருப்போங்கிறார். எப்ப நம்ம விடுபட்டு இருப்போம்? எனக்கு ஒரு பாபாவை தவிர யாருமே இல்லை அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம எப்ப வரோமோ அப்ப நம்ம யோகாவும் ஈஸியாயிரும். பாபா சொல்றாரு, நிரந்தரமாவும் நமக்கு நினைவு வந்துரும்னு சொல்றாரு. அப்ப வாழ்க்கையில இருந்து நம்ம விடுபட்டு இருக்கோம். நம்ம எப்பயுமே பரிஸ்தாவா இருப்போங்கிறார். பரிஸ்தா எப்படி இருப்பாங்க? பரிஸ்தாவுடைய உடல் லைட் கலரா இருக்கும் இல்லையா, ஒளி உடல். இப்ப பரிஸ்தா பறந்துட்டே இருப்பாங்க. அப்போ யாரு பாபா நினைவுல இருக்காங்களோ, நல்லா கேளுங்க, பாபா நினைவுல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு யோகா ஈஸியா வந்துடும். கஷ்டப்பட வேண்டாம். கஷ்டப்பட்டு நான் பாபா நினைக்கிறேன் அப்படி இல்லை, யோகா அவங்களுக்கு ஈஸியா வந்துடும். யோகா வந்து நிரந்தரமாவும் இருக்கும். இப்ப நான் மறந்துட்டேன் இப்ப நினைக்கிறதுக்கு அப்படின்னு இருக்காது, நிரந்தரமா இருக்கும். அவங்க எல்லா பந்தனங்கள்ல இருந்து விடுபட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு பாபா மட்டும் நினைக்கிறவங்க எப்பயுமே பரிசாவா இருப்பாங்க. இன்றைய நாளில் அனைத்து குழந்தைகளுடைய சாட்டு முழு நாளும் பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்யறோம் அதை வந்து பாபா பார்த்துட்டு இருந்தார். இன்னைக்கு பாருங்க, சாக்கார முரளிலேயே பாபா சொல்லியிருக்கிறார். 2 கேள்வி கேட்டிருந்தாரு, ஞாபகம் இருக்கு இல்லையா? நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன 2 கேள்வி கேட்டுட்டு தூங்கணும். நான் பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செஞ்சேன், பாபாவை நான் எவ்வளவு நேரம் நினைவு செஞ்சேன், இன்னைக்கு முழு நாளும் எவ்வளவு சேவை செஞ்சேன், எத்தனை பேருக்கு இல்ல எவ்வளவு நேரம் சேவை செஞ்சேன் கேட்டார் இல்லையா, எழுதணும்னு சொன்னார். இன்னைக்கு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே கண்டிப்பா இந்த 2 கேள்விகளுக்கு பதில் எழுதிட்டு நம்ம தூங்கலாம். சரி, எனக்கு சார்ட் எழுதுறது பழக்கம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல. நீங்க சார்ட் எழுதுறது பழக்கம் இல்லைனாலும் உட்காந்து பாபா கிட்ட உட்காந்து சொல்லிட்டாச்சு நம்ம தூங்கலாம். இன்னைக்கு பாபா சொன்னார்ல, அப்ப இன்னைக்கு சொன்னதை நான் இன்னைக்கே கேட்கணும். நேற்று முரளியில ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ரொம்ப மனசை தொட்ட ஒரு விஷயம் என்னன்னா, பாபா பாபா நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்கிறாரு. கேட்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அதுக்கான பதில் கொடுக்குறாரு, அதானே கேட்கிறாரு இல்லையா? இப்ப நான் ஓம் சாந்தின்னு சொன்னேன். இப்ப சிஸ்டர் கிட்ட கூட யோகா பண்ணலாமா ஏதாவதுன்னா சரின்னு சொல்றாங்கல்ல. அப்ப நான் சொல்றது அவங்க காதுல விழுந்துச்சுன்னா அவங்க எனக்கு பதில் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்ப நான் சொல்றது பாபாக்கு கேட்டிருக்குன்னா பாபா அதுக்கான பதில் சொல்லுவாரு. பாபா சொல்றது நான் கேட்டிருக்கேன்னா என்ன அர்த்தம்? பாபா என்ன சொல்றாரோ அதை நான் செய்யணும் இல்லையா? அப்பதானே பாபா சொன்னதை என் காதுல விழுந்து என் மனசுல போய் பதிஞ்சு நான் செய்யறேன்னு அர்த்தம். அப்ப பாபா சொல்றத நம்ம கேட்கலாம். இந்த 2 கேள்விக்கு கண்டிப்பா யாரெல்லாம் ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கீங்களோ நம்ம பதில் சொல்லிட்டு தூங்கலாம். இன்னைக்கு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி. அப்ப பாபா சொல்றாரு, தந்தைக்கு சமமா அவேக்த வத்தன வருஷம். இன்னைக்கு இதை வச்சுதான் நம்ம யோகா பண்ண முடியும். இன்னைக்கு யோகால பாபா வந்து நம்ம வந்து நம்ம பரிஸ்தாவா பயிற்சி பண்ணலாம். நம்மளுடைய ஆத்மா ஒளிப்புள்ளிய பிந்துவா நம்ம பயிற்சி செய்யலாம். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றதை வச்சு நம்ம யோகா பண்ணலாம். ஓகேவா? இப்ப பாபா சொல்ற தந்தைக்கு சமமா விலகியும் அன்பானவர்களாகவும் இருங்க. பாபா எவ்வளவு நம்ம கிட்ட அன்பா இருக்கிறாரோ அதே நேரத்துல விலகியும் இருக்கிறார். அவேக்த பாப்தா தான் நம்ம எல்லாருமே சாக்கார பாபா பார்த்தது இல்லை. சிஸ்டர், உங்கள யாராவது பிரம்ம பாபா பார்த்தவங்க இருக்காங்களா? பிரம்ம பாபா உயிரோட நம்மள மாதிரி எலும்பு தசையான உடல்ல பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா? ஆன்லைன்ல யாராவது இருக்கீங்களா அப்படி பிரம்ம பாபா பார்த்தவங்க? நான் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப வயசானவங்களா தான் இருப்பீங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்ல. சரி. ஏன்னா பிரம்ம பாபா வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம பாபா உடல்ல அப்ப நம்ம ஸ்ரீ பாபா வந்து நம்ம யாருமே பார்த்தது இல்லை. யாரும் பார்த்தது இல்லை. யாரும் பதில் சொல்லலைன்னா யாரும் பார்க்கலன்னு தான் அர்த்தம் இல்லையா? அப்ப நம்ம எல்லாருமே பிரம்ம பாபாவும் ஸ்ரீ பாபா 2 பேருமே குல்சார் தாடி உடல்ல வந்தது நம்ம எல்லாரும் பார்த்தோம் இல்லையா? இப்ப பாபா எப்படி அன்பா பாபா பேசுவார். இப்ப பாருங்க, 2-3 நாள் நீங்க பாபா மீட்டை நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மீட்டுல அதுக்கு முன்னாடி மீட்ல பாபா ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி நடந்து வந்தார். பாத்தீங்களா? ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி நடந்து வந்து திருஷ்டி கொடுத்துட்டு அப்படியே பாபா வரம் கொடுத்துட்டு அப்படியே போனார்.
அவ்வளோ அன்பா இருக்கிறாரு. ஐயோ குழந்தைங்க இத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பாபா நம்மளோட இருந்துறது இல்லை, போயிடுறாரு. இப்போ பாபா எப்படி அன்பா இருக்கிறாரு, விடுபட்டு இருக்கிறாரு. அப்படிதாங்க அவர்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். அதாவது ஒருத்தரால எவ்வளவு அன்பா இருக்க முடியும், அது அவர்கிட்ட தான் கத்துக்கணும். அது எப்படி ஒரு செகண்ட்ல டக்குன்னு விலகி போயிடுறாரு, அதுவும் அவர்கிட்ட தான் கத்துக்கணும். அவர் மாதிரி பாபா மாதிரி நீங்க அன்பானவர்களாவும் விடுபட்டவர்களாவும் நீங்க இருங்க. நாலாபுறமும் உள்ள குழந்தைகளோடு இன்றைய சக்திசாலியான நாளன்று பாபா சொல்றார், ஒரே ஒரு எண்ணம் வைங்க, ஒரே ஒரு எண்ணம் வைங்க, நான் பாபாவை வெளிப்படுத்தணும், நான் பாபாவை வெளிப்படுத்தணும். நான் எப்படி வெளிப்படுத்துறது? இன்னைக்கு இதை கூட உட்காந்து யோசிக்கிறேன். இன்னைக்கு இப்ப உங்களுக்கு காலையில டைம் தான் இல்லையா? நீங்க முழு நாளும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. நான் பாபாவை எப்படி வெளிப்படுத்துறது? நான் என்ன பண்ணா பாபா வெளிப்படுவார்? நம்ம என்ன செஞ்சா பாபா வெளிப்படுவாரு? நம்ம என்ன மாதிரி நடந்துக்கிட்டா பாபா வெளிப்படுத்துறதுன்னா என்ன? பாபா எப்படி பாபா சொன்னார்லயே நேத்து பிரம்ம பாபா பார்க்கும்போது ஸ்ரீ கிருஷ்ணர் தெரிஞ்சாராம். அது மாதிரி நம்ம எப்படி நடந்துக்கிட்டா பாபா வந்து வெளிப்படுத்த முடியும்? யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லுங்களேன். நம்ம எப்படி நடந்துக்கிட்டா பாபா மாதிரி பாபாவை வெளிப்படுத்திட்டோம்னு அர்த்தம். ஸ்ரீமத் படி நடந்தா, ஸ்ரீமத் படி நடந்தா, பணிவுடையவர்களா இருந்தா சரி. ஆனா இப்போ நம்ம ஸ்ரீமத் படி நடக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க பாபா குழந்தை, நான் பாபா குழந்தை, ஓகேவா? அப்போ நீங்க பாபா குழந்தை, நானும் பாபா குழந்தை, அதனால எனக்கு தெரியும் நீங்க ஸ்ரீமத் படி நடக்கிறது. இல்லைன்னா வெளியே இருக்கிறவங்க நம்ம ஸ்ரீமத் படி நடக்கிறோமா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப பாபா குழந்தைங்களுக்கு நான் பாபா குழந்தைன்னு வெளியே காட்ட வேண்டாம். நம்ம ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கோம், பேட்ச் குத்திருக்கோம், சரி இதை வந்து பிகேன்னு நமக்கு தெரியும்னு வச்சுங்க. வெளியுள்ள ஆளுங்களுக்கு நம்மள பார்க்கும்போது, வெளியுள்ள நான் பிகே பாபா குழந்தையா ஆகாதவங்க நம்மள பார்க்கும்பொழுது எப்படி எப்படி நம்ம இருந்தா நம்மள பார்க்கும்போது அவங்களுக்கு பாபா உணர்வு வரும்? ஆத்மா உணர்வுல இருந்தா, ஆத்ம உணர்வுல இருந்தா. இனி கொஞ்சம் டீப்பா, கொஞ்சம் டெப்தா கொஞ்சம் சொல்லுங்களேன். இனிமையாக தெய்வீக இனிமையா இருந்தா. ஏன்னா நம்ம ஆத்ம உணர்வுல இருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்மானுடைய குணங்கள்ல நம்ம இருக்கணும். ஆத்மானுடைய குணம் என்ன? நான் ரொம்ப அன்பா இருக்கேன் எல்லார்ட்டையும், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன், நான் வந்து ரொம்ப தூய்மையானவர்களா இருக்கிறோம், கொஞ்சம் கூட நம்மகிட்ட கெட்ட பழக்க வழக்கங்கள் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி டைம் தான் அப்போ வெளியூர் இருக்கிறவங்களுக்கு தோணும். இப்ப பாருங்களேன், இப்போ உங்க குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, உங்க குழந்தைங்களோ பேரம்பேத்தி யாராவது இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்கன்னா, நான் அப்ப அம்மா அம்மா மாதிரியே ஒரு பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க? எங்க உங்க பையன் உங்களை மாதிரியே இருக்கான் இல்லையா? அந்த மாதிரி உங்க பொண்ணு உங்களை மாதிரியே இருக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி என்னுடைய குணங்கள் அந்த மாதிரி இருக்கணும், உங்களை பார்த்தா அந்த கடவுள் மாதிரியே இருக்கிறாங்கன்னு சொல்லணும். நம்முடைய முகம் இல்ல, நம்ம நடந்துக்கிற விதம். நீங்க வந்து கடவுள் வந்து ஒரு வேலை மனித பிறவி எடுத்தா உங்களை மாதிரிதான் அன்பா இருப்பார் போல, உங்களை மாதிரிதான் கடவுள் ஒருவேளை இந்த உலகத்துக்கு வந்தா சந்தோஷமா இருப்பார் போல, அப்படின்னு உங்களை மாதிரிதான் சக்திசாலியா இருப்பார் போலன்னு நம்மளை பார்த்தா தெரியும். அப்பதான் நம்ம மூலமா பாபா வெளிப்படுவார். அப்பதானே வெளிப்படுவார். இப்ப யாரோ ஒரு சிஸ்டர் சொன்னீங்க, அவங்க பேரு எனக்கு தெரியலைங்கிறது, வாசுகின்னு நினைக்கிறேன் இல்ல, ஆத்ம உணர்வு அப்படின்னு சொன்னாங்க. ஆத்ம உணர்வுல நான் இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் ஆத்ம உணர்வுல இருக்கேன்னா ஆத்மானுடைய குணங்கள் என்னுடைய செயல்கள்ல தெரியும். ஆத்மானுடைய குணம் 7 இல்ல. தூய்மை, அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம், சக்தி, இது எல்லாமே என்னுடைய குணங்கள்ல ஞானம். மொத்தம் 7 ஆயிடுச்சு. இது வந்து என்னுடைய குணங்கள்ல என்னுடைய செயல்கள்ல தெரியும். அப்ப பாபாஸ்ல ஒரே ஒரு எண்ணம் வைங்க, நான் பாபாவை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஊக்க உற்சாகம் எப்பயுமே இருக்கணுங்கிறார். பாரதவாசிகளுக்கு மட்டும் இருக்கா, வெளிநாட்டுக்காரங்களுக்கு இருக்கா? பாபா பாருங்க, உங்களை விடல, நம்மளே விடல. இந்தியாக்காரங்களுக்கு எல்லாம் இருக்கா பாபா வெளிப்படுத்தணும்னு? அப்ப நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, உங்களுக்கும் பாபா சொல்றாரு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாபா வெளிப்படுத்தணும்னு எண்ணம் இருக்கா? சேவையின் மேடையில் சிலர் மனதால், அப்ப சேவை வந்து எல்லாரும் எப்படி செய்யறோம்? ஒருத்தர் ஒரு மாதிரி செய்யணும். சிலர் மனதால செய்யறாங்க, இப்ப உடலால செய்யறேன். இப்ப நான் உங்களுக்கு முரளி சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த முரளி வந்து எப்படின்னு சொல்லலாம்? உடலால செய்யறோம்னு சொல்லலாம், இல்ல வார்த்தைகள் மூலமா சேவை செய்யறோம்னு சொல்லலாம். இப்ப பாபா சொல்றாரு உடலால இல்ல மனதால சேவை செய்யறோம். பாப்தாதா நம்ம குழந்தைகளாகி நமக்கு நம்மள பாக்குறாரு. எல்லா குழந்தைகளுக்குள்ளயும் சேவையினுடைய ஊக்கம் உற்சாகம் எவ்வளவு நிரம்பி இருக்கு. நமக்குள்ள சேவையினுடைய ஊக்கம் உற்சாகம் எவ்வளவு நிரம்பி இருக்கு பாருங்க. நம்ம எல்லாரும் பாபா குழந்தைங்க எல்லாரும் இல்லையா? இப்ப நம்ம எல்லாருமே பாபாக்கு சேவாதாரியா இருக்கிறோமானா இல்ல. நம்ம இல்லைங்க, எல்லா சென்டர்லயுமே சாரி, எல்லா சென்டர்லயுமே கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒரு 10 பேர் 20 பேர் தான் எப்பயுமே சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன் அவங்க மட்டும் நமக்கு எப்பயுமே சேவை பண்ணிட்டே இருக்காங்க? என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? இல்ல என்னைக்காவது கேட்டிருக்கோமா? நீங்க மட்டும் என்னங்க எப்பயுமே நீங்க சென்டர்ல இருக்கீங்க, எப்ப சேவைனாலும் சென்டருக்கு போறீங்க வரீங்க சேவைனா? ஏன்னா சேவை செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்குது? சேவை செஞ்சா நமக்கு சந்தோஷம் கிடைக்குது, திருப்தி கிடைக்குது, பாபா சொன்னதை நான் கேட்டேன்னு ஒரு திருப்தி கிடைக்குது, ஸ்ரீமத் படி நடந்தவங்க ஒண்ணு இருக்கு,
பாபாவுடைய ஆசீர்வாதம் இருக்கு, மத்தவங்களுடைய ஆசீர்வாதம், நான்பிகேனா அவங்களுடைய ஆசீர்வாதம், பிகேஸ் உடைய ஆசீர்வாதம் இல்லையா? அப்புறம் என்னுடைய நேரம், எண்ணம் எல்லாமே நல்ல முறையில பயனுள்ளதாயிருச்சு. நான் நல்லா சேவை செய்யும்போது என் உடம்பு நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறாரு பாபா. மனசு நல்லா இருக்கு. எந்த வீணான எண்ணமும் இல்ல. அதனாலதான் நம்ம சேவை செய்யறோம். நான் அதனாலதாங்க செய்யறேன். மத்தவங்க எப்படியோ தெரியாது. அப்ப இதெல்லாம் பாபாவை நம்ம சேவை செய்யும்போது இவ்வளவு நமக்கு கிடைக்குது. அப்புறம் நம்ம வாழ்க்கையே நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் பாருங்க. ஏதோ நாள் வந்து நேரம் போறதே தெரியுது இல்ல. நேரம் இந்த சேவை அந்த சேவை ஏதோ ஒரு சேவையில நம்ம பிஸியா இருக்கும் போது பாபா நினைவு நமக்கு இருந்துட்டே இருக்கும் பாருங்க. இந்த சேவை யாருடையது? பாபாது. அப்ப நான் பாபா நினைச்சிட்டே இருப்பேன். பாபா இந்த கிளாஸ் இவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம், பாபா கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பாபா இப்ப கோர்ஸ் இவங்க புதுசா வந்திருக்காங்க, இல்ல இந்த இடத்துல போய் கிளாஸ் எடுக்கணும், இந்த டாபிக்ல எடுக்கணும், என்ன சொல்லலாம் பாபா. அப்ப பாபாவும் நம்மளோட நெருக்கத்துல வந்துருவோம் பாருங்க. அதனாலதான் சேவை வேணுங்கிற. அதனாலதான் பாபா சொல்லுவாரு சங்கீதத்துல, ஞானம் முரளி வந்து ஆத்மாக்கு சாப்பாடு, முரளி ஆத்மாக்கு சாப்பாடு, யோகா ஆத்மாக்கான ரெஸ்ட். சேவை வந்து என்னது? நம்முடைய சுவாசம்னு சொல்லுவாரு. சுவாசிச்சாதானே உயிரோட இருக்கிறோம்னு அர்த்தம். மூச்சு விட்டாதானே. நம்மளுடைய மூச்சு வந்து சேவான்னு சொல்லுவாரு. அப்ப பாபா என்ன பாக்குறாருன்னா, எல்லா குழந்தைகளையும் யாரு எந்த குழந்தைகள் சேவாதாரி குழந்தைகளோ அவங்களுடைய எதிரில போய் எவ்வளவு சேவையினுடைய ஊக்கம் உற்சாகம் அவங்க முகத்துல இருக்குன்னு பாபா பாக்குறாங்க. பாப்தாதேவருக்கு உலகை சுற்றி வருவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? பாபா இந்த உலகத்தை சுத்தி வரக்கு அவருக்கு எவ்வளவு டைம்? ஒரு செகண்ட்ல போயிட்டு வந்துருவாரு. ஒரு நிமிஷத்துல பாபா போயிட்டு வந்துருவாரு. ஆனா பாபாஸ்ல எவ்வளவு நேரத்தில் அறிவியலுடைய சாதனங்கள் இப்படி சுவிட்ச் போட்டா டிவி ஆன் பண்ணா டிவி ஓடுது. உங்களுக்கு என்ன சேனல் வேணுமோ அந்த சேனல், நீங்க நியூஸ் சேனல் பார்க்கணுமா, சீரியலா, படமா, இப்பெல்லாம் வந்து நிறைய வந்துருச்சு. பொம்மை படம் வந்துருச்சு, அப்புறம் வந்து படம் வந்துருச்சு, சீரியல் வந்துருச்சு, நியூஸ்க்குன்னு ஒரு சேனல் வந்துருச்சு, அப்புறம் குழந்தைங்களுக்குன்னு சேனல் இருக்கு, குட்டி குழந்தைங்களுக்கு. இப்ப என்ன சேனல் நமக்கு வேணுமோ ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணோட என்ன வேணுமோ நம்ம போட்டுக்கணும். இப்ப ரேடியோ இல்ல எஃப்எம் ஆன் பண்ண உடனே சுவிட்ச் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு என்ன எஃப்எம் வேணுமோ கேட்டுக்கலாம். அப்ப இப்படி உலகத்துல சயின்ஸினுடைய சாதனங்கள் சுவிட்ச போட்டோடனே ஆன் ஆயிருது. அதே மாதிரி பாப்தாதா உலகத்தை சுத்தி வராரு. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைங்களுடைய ஸ்தானத்தில் என்னென்ன எல்லா இடத்துலயும் என்னென்ன நடந்துட்டு இருக்கு பாபா பாக்குறாரு. எந்த இடத்துல என்ன இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து முரளி கேட்கறது கூட பாபா பார்த்துட்டு தான் இருப்பாரு. பாப்பாரா பார்க்க மாட்டாரா? கண்டிப்பா. நம்ம எப்படி உட்கார்ந்து முரளி கேட்கிறோம் அதை கூட பாபா பாப்பாரு. இன்னைக்கு நாள்ல ஒரே சேவையில எல்லார்கிட்டையும் ஒரு ஆர்வம் இருந்துச்சாம். அப்ப ஒவ்வொருத்தரும் பாபாவை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற வெற்றி கொடியை பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய sorry, பாபா வெளிப்படுத்தக்கூடிய வெற்றி கொடியை நம்ம பறக்க விடணும்னு சொல்றாரு. அப்போ எப்ப வெற்றி கொடி பறக்கும்னா நம்முடைய மனசுல பாப்தாதான் இருக்கணும். மேலும் பாபா சொல்றாரு நம்முடைய எப்படி பக்தியில வந்து காட்டுறாங்க. யாருடைய நெஞ்சு கிழிச்சு காட்டினாரு? என்னுடைய நெஞ்சில வந்து லக்ஷ்மி, என்னுடைய நெஞ்சில வந்து ராமரும் சீதா தான் இருக்கிறாங்கன்னு யாரு கிழிச்சு காமிச்சா? பக்தியில அனுமார். அனுமார் தான் வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சை கிழிச்சு காமிச்சாரு. என் நெஞ்சில யார் இருக்கா? 2 பேர். ஒண்ணு சீதா, ராமர் தான். 2 பேர் தாங்க. லக்ஷ்மணன் கூட கிடையாது. 2 பேர் 2 பேர் தாங்க. இப்ப நம்மளுடைய நெஞ்சு கிழிச்சு காமிச்சா எப்படி யாரெல்லாம் இருப்பா? நம்முடைய இதயத்தை கிழிச்சு காட்ட சொல்லல. இதயத்தை கிழிச்சோன்னு வச்சுங்க, இருதயத்தை கிழிச்சோம்னா ரத்தம் தான் வருங்க. அதுக்கு பாபா அங்க தெரிகிறாரோ இல்லையோ இல்லையா? அப்ப நம்முடைய இருதயத்தை அப்படியே என்ன சொல்றது, கிழிச்சு காட்ட வேண்டாம். நம்முடைய இதயம்னா நம்முடைய மனசு திறந்து பார்த்தா யாரெல்லாம் இருப்பா? யாருடைய மனசுல யார் இருக்கிறாங்க? பாபா ஒரு ஆள் தான் இருப்பார். பாபா மட்டுமே இருக்கிறாரா? இது கூட நம்ம நல்லா டீப்பா செக் பண்ணுங்க. பாபா இருக்கிறாரா? கொஞ்சம் வீட்டுக்காரர் இருக்கிறாங்களா? கொஞ்சம் பேரன் இருக்கிறானா? கொஞ்சம் பேத்தி இருக்கிறாங்களா? கொஞ்சம் ஹஸ்பண்ட் இருக்கிறாங்களா? கொஞ்சம் வேலை இருக்கா? பாக்கணும். உங்க மனசுங்கிற சீட்ல இப்ப இது கத்தி சீட்டுன்னு வச்சுக்கலாம். சரியா? இந்த சீட்ல நம்ம மட்டும் உட்கார்ந்துருக்கோம். 2 பேரும் கூட உட்காரலாம். இப்ப நம்ம தான் உட்கார்ந்துருக்கோம். அது மாதிரி மனசுங்கிற சீட்ல பாபா ஒரு சீட்டு தான். கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. என் பொண்ணு மட்டும் இங்க உட்காந்துக்கிட்டோம் இல்லையா? என் பையன் மட்டும் உட்காந்துக்கிட்டோம் அப்படியெல்லாம் கிடையாது. சரியா? உங்க மனசுங்கிற சீட்ல பாபா ஒருத்தர் தான் உட்கார்ந்துருக்கணும் இல்லையா? அப்பதான் பாபா 2-3 நாளைக்கு முன்னாடி போன வாரத்துல முரளியில சொன்ன, ரொம்ப பாவம் கஷ்டமா இருந்துச்சு. பாபா சொல்றாரு, நான் கூறு போடலைங்கிறாரு. நான் அன்பை முழுசா தரேங்கிறாரு. பக்தியில சொல்லுவாங்களே மாம்பழம், இந்த ஞான பழத்தை முழுசாதான் கிடைச்சுதான். நம்ம மட்டும் என்ன பண்றோமா? நம்மளுடைய மனசை என்ன பண்றோம்? பாபா கிட்ட முழுசா தரதில்ல. கொஞ்சம் அம்மாக்கு, அப்பாக்கு, குழந்தைங்களுக்கு, மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அப்படி நீயும் கொஞ்சம் வச்சுக்க பாபா அப்படின்னு கொடுக்குறோம். அப்படி இல்லை. நம்ம மனசுல பாபா மட்டும்தான் இருக்கணும் இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, உங்களுடைய நெஞ்ச திறந்தா, உங்களுடைய இதயத்தை திறந்தா பாபா மட்டும் இருப்பாரா? பாபா கேக்குறாரு. இந்த நேரத்துல நினைவு சின்னமா அனுமான காமிச்சிட்டாங்க. பாபா சொல்றாரு, உயர்ந்த எண்ணத்தின் மூலமா எந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் உயர்ந்ததா இருக்கோ அப்ப நம்முடைய பேச்சு செயல் எல்லாமே உயர்ந்ததா இருக்கும்.
அப்போ நம்ம மூலமா எல்லாரும் வெளிப்படுவாங்க, பாபா வெளிப்படுவார். பாபா சொல்றாரு உங்களுடைய எண்ணத்தை உயர்ந்ததா வச்சுக்கலாம். உம் உலகத்திலே சொல்லுவாங்க இல்லையா, என்ன அந்த எண்ணுவதெல்லாம் உயர் உயர் உள்ளெல்லாம் என்னமோ சொல்லுவாங்க, லௌகீகத்துல சொல்லுவாங்க, நீங்க நினைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் உயர்வா இருக்கட்டும் அப்படின்னு. அது மாதிரி பாபா சொல்றாரு உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் உயர்வா இருக்கட்டும். அப்படி உயர்வா இருந்துச்சுன்னா உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல் அதுவும் எப்படி இருக்கும், உயர்வானதா இருக்கும்னு சொல்றாரு பாபா. அப்ப பாபா சொல்ற சேவையினுடைய காட்சி பாபா பாக்குறாரு. அப்ப பாபா சொல்றாரு சில பேருடைய வாயில அன்பு நிறைந்த மற்றும் சக்தி, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா, பாபா நேத்து கூட சொன்னாலே ரொம்ப அன்பா பணிவுடையவர்கள் ஆயிட்டு சிரிச்ச முகத்தோட போய் யாருக்கு போய் சொல்லணும்னு சொன்னார், சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னாரா. இன்னைக்கு நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா, ரொம்ப அன்பா, அதே நேரத்துல சக்திசாலியான வார்த்தைகள் தான் நம்ம வாயில இருந்து வரணும். நம்முடைய வாயில இருந்து எப்படி வார்த்தைகள் வரணும், அன்பான சக்திசாலியான வார்த்தைகள் தான் நம்ம வாயில இருந்து வரணுங்கிறாரு. அப்படி வந்துச்சுன்னா பாபா வெளிப்படுத்துறீங்க. பாபா சொல்றாரு நினைவு மற்றும் சேவையில நினைவு நம்ம எவ்வளவு தூரம் பாபா நினைவு பண்றோம் அதுவும் பாக்குறாரு. பாருங்க சாக்கார முரளி இந்த முரளி சேமா இருக்கு பாருங்க. பாபா இன்னைக்கு எவ்வளவு நேரம் நினைச்சீங்க, எவ்வளவு சேவை செஞ்சீங்க பார்க்க சொல்லி சாக்கார முரளியில காலையில் சொன்னார். இப்பயும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு பாபா, எவ்வளவு தூரம் குழந்தைங்க பாபா நினைவு செய்யறாங்க, மீன்ஸ் பாபா மேல அன்பு எவ்வளவு வச்சிருக்கோம் அவ்வளவு பாபா நினைப்போம். எந்த அளவுக்கு சேவை செய்யறோம் இது ரெண்டுமே பாபா பார்த்துட்டு இருந்தாரு. சக்தியின் ரூபமும் சக்தியின் சொரூபமும் இன்று சேவைக்காக வெளிப்படும் ரூபத்தில் இருந்தது. அன்பு இருக்கணும், சக்தி இருக்கணும். ஏன்னா சக்தி இல்லைன்னா கூட என்ன பண்ணுவோம், போய் மத்த இடத்துல எங்கேயாவது போய் சேவை செய்யணும், ஐயோ எனக்கு பயமா இருக்கு, எனக்கு போய் சொல்றதுக்கு கேட்கறதுக்கு வெக்கமா இருக்கு இல்ல பயமா இருக்கு அப்படின்ட்டு இருக்கோம் இல்லையா. அதனால சக்தி வேணுங்கிறாரு பாபாஷா. இன்றைய நாளின் சமமாக எப்பொழுதும் நினைவு மற்றும் சேவையின், அதனால யோகா மற்றும் சேவா ரெண்டுமே சமமா இருக்கணுங்கிறாரு. யோகா மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன் சேவை பண்ணல, இல்ல நான் சேவை மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் நான் யோகா பண்ணல, அந்த மாதிரி ரெண்டுமே இருக்கணும். பாபா நினைவுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், பாபா சேவா நம்ம பண்ணணும்னு சொல்றாரு பாபா. இந்த வருடம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தகுதிக்கு ஏற்றாற் போல் ஆஸ்தி கொடுப்பதற்கான வருடம். பாபா இன்னைக்கு என்ன சொல்றாரு கேட்டீங்களா, நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. இந்த வருடம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தகுதிக்கு ஏற்றாற் போல் ஆஸ்தி கொடுப்பதற்கான வருடம். நம்முடைய தகுதியை பார்த்து பாபா சத்தியத்தினுடைய ஆஸ்தியை பிக்ஸ் பண்றாராம் இந்த வருஷம். கேட்டுட்டு இருக்கீங்களா? அனைவரும் துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கும் தகுதிக்கு ஏற்பார் போல் திருப்தி அடைவதற்கான வருடமாகும். பாபா நமக்கு சேவைக்கு என்ன பண்றாரு, உயிர் வைக்கிறாரு போல இந்த வருஷம். கேட்டீங்களா? இந்த குழந்தைக்கு இத்தனை ஆஸ்தி, இந்த குழந்தைக்கு இத்தனை ஆஸ்தி அப்படின்னு எழுதி வைக்க போறாரு போல. அப்புறம் யாரெல்லாம் தாகத்துல துடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, கடவுளே எனக்கு இது வேணும், சக்தி கொடுங்க, அதை கொடுங்க, காட்சி கொடுங்க அப்படின்னு, அவங்களையும் பாபா திருப்திப்படுத்துவதற்கான வருடமா. முக்கியமாக இந்த வருடத்தில் நினைவு மற்றும் சேவையில் சமநிலை வையுங்கள். யோகா மற்றும் சேவா ரெண்டுலயும் பேலன்ஸ். நான் யோகாவே நிறைய நான் யோகா பண்ணணுங்க, அவ்யக்த மாசம் நான் யோகா பண்ணணும் அதனால நான் சேவை பண்ணல அப்படி இல்லை. நான் அவ்யக்த மாசம் நான் சேவையே பண்ணிட்டு இருப்பேன், யோகா பண்ணல அப்படி இல்லை. ரெண்டுமே பண்ணுங்க. பாபா நினைவுல இருந்து சேவை செய்யணும், பாபா நினைவுல இருந்து சேவை செய்யணும். சேவை இல்லாதப்ப வெறும் யோகா பண்ணணும், அவ்வளவுதாங்க. பாபா நினைவுல இருந்து சேவை செய்யுங்க. பாபா வேலைக்கு போறீங்களா, பாபா நினைவுல இருந்து வேலைக்கு போங்க. வேலை இல்லாதப்ப யோகா பண்ணுங்க, சேவை இல்லாதப்ப யோகா பண்ணுங்க, அவ்வளவுதான். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. கஷ்டமே கொடுக்கல பாபா நமக்கு. அப்ப பாபா சொல்றாரு முக்கியமான இந்த வருடத்தில் நினைவு மற்றும் சேவையில் சமநிலை வையுங்கள் மற்றும் எப்பொழுதும் ஆனந்தம் நிறைந்தவர்களாக எப்படி சந்தோஷமா இருக்கணுங்கிற. அப்படி நம்ம எப்படி இருக்கணும்னா, பாபா போன வாரமா அது குந்தின வாரமா எனக்கு கரெக்டா டேட் ஞாபகம் இல்ல. பாபா சொல்றாரு மலர்ந்த மலரா இருக்கணுமா. இந்த ரோஜா பூவெல்லாம் பாக்குறோம்ல, இந்த ரோஜா பூன்னு ஞாபகம் இருக்கு, அந்த பூத்து இருக்கு. இப்ப ரோஜா பூனா அந்த பூ எனக்கு ரோஜா பூன்னு ஞாபகம் இருக்கு. சென்டர்ல 2 ரோஜா பூத்து இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து பாபா கட்சி நிற்போம். அப்போ பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்குல்ல, அந்த பூத்த ரோஜா. அப்புறம் மொட்டை இருந்துச்சுன்னா மொட்டு வந்துச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கு. மலர்ந்தா ரொம்ப ஹாப்பி இல்ல, மலர்ந்துச்சுன்னா அதனுடைய நறுமணம் பரவுது இல்ல. அப்ப பாபா கேக்குறாங்க, பாபா சொல்றாங்க ஆனந்தமா இருக்கணும். நான் ஒண்ணு கேக்குறேங்க, நம்ம பாபா குழந்தை சரியா, நீங்க எப்பயுமே உண்மையே இருக்கிறீங்க, சந்தோஷமா இல்லைன்னா யாராவது உங்களோட பேச வரணும்னு தோணுமா? ஐயோ அவங்களே உண்மைட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் என்னத்த பேசுறது, நம்மளே கவலையில இருப்போம், அவன்கிட்ட போட நமக்கு இன்னைக்கு கவலை வந்துரும் போல அப்படி நினைச்சிருவாங்க. நம்ம அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருக்கணும்னா நம்ம இருக்கிற இடம் சந்தோஷமா இருக்கணும். நான் இது ஒரு பயிற்சி பண்றேங்க உங்களுக்கு சகோதரியா நான் உங்களோட சொல்றேன். எங்க நம்ம இருக்கிறோமோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நான் சந்தோஷமா வச்சுக்கணும். அதுக்கு அப்படின்னா சேவை நடக்குது மத்தது அதெல்லாம் நம்ம சீரியஸா தான் இருக்கணும், கரெக்டா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும். ஏன்னா பகவானுடைய சேவா,
நம்ம ஒரு சேவையில தப்பு தப்பை நடக்கக்கூடாதுல்ல. ஒரு சேவைக்கு போறோம் அப்படின்னா பர்ஃபெக்டா நடக்கணும். இப்ப இன்னைக்கு காலையில சேவைக்கு போறாங்கன்னா பேனர் எடுத்துட்டு போங்க. அவங்களுக்கு வர்றவங்களுக்கு gift கொடுங்க. யாரு வந்து ஸ்கூல் பிரின்சிபால் இருக்காங்கன்னா அவங்களுக்கு gift கொடுங்க. இல்ல டீச்சர்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன புக் ஏதாவது கொண்டு போங்க. அது சொல்றோம்ல. அதெல்லாம் பண்ணணும் தான். அதெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணணும். என்ன சேவையோ அதுக்கானது. அந்த டைம்ல நம்ம சீரியஸா தான் இருக்கணும். மத்த டைம் நம்மள சுத்தி இருக்கிறவங்க ஏன்னா சீரியஸ் அப்படின்னு சொல்றதை விட கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கணும். சரியா இருக்கணும். ஏன்னா நம்ம பகவானுடைய குழந்தைங்கல்ல. ஒவ்வொரு காரியத்தையும் கரெக்டா ப்ராப்பரா பண்ணணும்ல. சரியான முறையில பண்ணணும். இப்ப 2வது பாபா சொல்றாங்க, சந்தோஷமா இருக்கணும். நம்மள சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும். நான் சென்டர்ல எப்பயுமே நம்ம மாதாஜி பிரதர்ஸ்க்கு எல்லாம் எப்பயுமே சொல்லுவேன். ரோட்ல போறவங்கள பத்தி எனக்கு கவலையே இல்லை. ரோட்ல 1000 பேர் வண்டியில போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 100 பேர் 200 பேருக்கு மேல நடந்துட்டு இருப்பாங்க. நம்ம வெளியில போய் இப்ப எத்தனை பேர் நடக்கிறாங்கன்னு பார்த்தது இல்ல. எத்தனை பேர் நடக்கிறாங்களோ நடக்கட்டும். அதை பத்தி நம்ம கவலையே இல்லை. நம்ம வீட்டுக்குள்ள கேட்டுக்குள்ள வந்துட்டாங்களா? இங்க இருந்து போகும்போது பாபா வீட்டுல இருந்து ஏதாவது எடுத்துட்டு தான் போகணும். இல்லையா வந்தோம், உங்களோட பேசினோம், ஒரு 5 நிமிஷம் பேசினோம், எனக்கு ஒரு திருப்தி கிடைச்சது, ஒரு சந்தோஷம் கிடைச்சது, ஒரு அமைதி கிடைச்சிச்சுங்க அப்படின்னாது போகணும். ஏன்னா நம்ம யாருடைய குழந்தைங்க? வள்ளலுடைய குழந்தைங்க. பாபா கிட்ட வந்தா நமக்கு ஏதாவது கொடுக்குறாருல. பாபா சக்தி கொடுக்குறாரு, சந்தோஷத்தை தராரு, டோலி தராரு, போகு தராரு, ஏதோ ஒன்று தராருல பாபா வீட்டுக்கு வந்தா. இப்ப நம்மளும் அப்படித்தானே கொடுக்கணும். இப்ப பாபா குழந்தைங்க நம்மகிட்ட டோலி எல்லா நேரம் இல்லைன்னா அன்பா 4 வார்த்தை பேசலாமே, சந்தோஷமா இருக்கலாமே. நம்ம கிட்ட வரும்போது அந்த சந்தோஷம் என்ன ஆயிரும்? ஒட்டிக்கும். பாருங்க 3 விஷயங்கள் ஒட்டிக்கும். என்னன்னா அழுகை. யாராவது அழுதுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கிறோம்னா நமக்கே கொஞ்சம் கண்ணு கலங்குற மாதிரி ஆயிரும். ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்தோம்னு வச்சுக்கோங்க நமக்கும் சிரிப்பு வந்துடும் இல்லையா? அப்ப துக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த துக்கமும் நமக்கு வந்துரும்னு சொல்லுவார் பாபா. அப்ப நம்ம சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கிறோம்னு வச்சுங்க, யாராவது அப்படியே உம்முன்னு வரணும், நான் சிரிக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்தா கூட நம்ம கிட்ட வரும்போது சந்தோஷமாயிரும். சரியா? அப்ப இன்னையில இருந்து நம்ம எப்படி இருக்கணும்? யோகா, நினைவு 2லயுமே பேலன்ஸ் வச்சுக்கணும். அப்புறம் நம்ம அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இன்னைக்கு பாபா சாக்கார முரளியில் சொன்ன ஞாபகம் இருக்கா? அத்தீந்திரிய சுகத்தை யார்கிட்ட வந்து கேட்கணும்? யார் பதில் சொல்றீங்க? அத்தீந்திரிய சுகத்தை யார்கிட்ட வந்து கேட்கணும்? கோபால். வாசுகி சிஸ்டர் உங்ககிட்ட வந்து கேட்க சொல்லலாமா? ஏன்னா அவங்கதான் ஆன்ல வச்சிருக்கிறாங்க வீடியோ. அப்புறம் கமலாம்பிகை சிஸ்டர் வச்சிருக்கீங்க. கோப கோபிகைகள்னு சொல்லக்கூடாது. என்கிட்ட வந்து கேட்க சொல்லுங்கன்னு சொல்லணும் நீங்க. கோப கோபிகைகள் தான் நம்ம எல்லாரும் தான். நம்ம என்ன சொல்லணும்? அத்தீந்திரிய சுகத்தை யார்கிட்ட வந்து கேட்கணும்னா சிஸ்டர் சொல்லுங்க, என்கிட்ட வந்து கேளுங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லணும். அப்படித்தானே? அப்படி எல்லாரும் அத்தீந்திரிய சுகமா இருக்கிறோமா? எங்க சத்தமே காணோம். கோப கோபிகைகள் யாரு? நம்ம தான் கோப கோபிகைகள். நம்ம தான் கோப கோபிகைகள். அப்ப அத்தீந்திரிய சுகத்தை கேட்க வரணும், யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா உங்க ஒருத்தர் பேரும் நான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கீங்களா? கோப கோபிகள் யாரும் இல்லைல்ல, நம்ம தானே, நம்ம ஒவ்வொருத்தரும் தானே. என்னங்க சிஸ்டர்? கமலாம்பிகை சிஸ்டர்கிட்ட கேட்க சொல்லலாமா? அத்தீந்திரிய சுகத்தை யார்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னா உங்ககிட்ட உங்க பேர் சொல்லி சொல்லலாமா? சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். சொல்லலாம். வெரி குட். ஒருத்தர் பேரும் சொல்ற அளவுக்கு நம்ம ஆயிரணும். அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது? எந்த கவலையும் இருக்கக்கூடாது. வெரி குட். யார் சொன்னீங்க கவலையே இருக்கக்கூடாதுன்னு? கமலாம்பிகை. ஓ, கமலாம்பி. நீங்க தான் சொன்னீங்களா? சாரி நான் எங்கேயோ கீழே தேடிட்டு இருக்கேன். எந்த கவலையும் இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம கவலையில இருக்கிறோம்னு வச்சுங்க, அப்புறம் நம்ம கிட்ட வந்து கவலையை கேட்க வரக்கூடாது. யாரும் சந்தோஷத்தை கேட்கறக்கு வரணும். அப்ப பாபா சொல்லாரு ஆனந்தமா இருங்கன்னு சொல்றாரு. பாபா சொல்லும் போதே பாருங்க இவ்வளவு ஆனந்தமா இருங்கிறாரு. கூடவே அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். இப்போ இந்த வருடத்தின் முழு ரூபத்திற்கான விசேஷ ஸ்லோகன் தனக்காகவும் பிறருக்காகவும் தடைகளை அளிப்பவர்களாகும். இன்னைக்கு பாபா என்ன சொன்னாரு? யோகா பண்ணுங்க, பாபா நினைவுல இருங்க, சேவையும் பண்ணுங்கன்னு சொன்னாரு, சந்தோஷமா இருங்கன்னு சொன்னாரு. அப்புறம் இந்த வருஷத்துக்கே பாபா என்ன சொல்றாரு? நானும் தடையற்றவர்களாகணும், மத்தவங்களையும் தடையற்றவர்களா ஆகும். ஓகேவா? இது சுலபமான வழிங்கிறார். அதுக்கு என்ன பண்ணணும்? தடையில போக்குறதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருங்க. முற்றுப்புள்ளி வச்சிருங்க. ஏதாவது நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கலாம் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, அவங்க அப்படி திட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, நான் இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு எதை பத்தி நினைக்கூடாது. எல்லா விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருங்க. முற்றுப்புள்ளி வச்சிருங்க. இந்த வருடத்தில் விசேஷமாக அனைவரும் தடைகளை தடைகள் தாக்க முடியாத ஒளி வடிவமான பரிசுத்த ஆடையை எப்பொழுதும் அணிந்திருங்கள். திரும்ப வாசிக்கிறோம். இந்த வருஷம் எப்படி இருக்கணும்னா, இப்போ நம்ம என்ன சொல்றது, வாட்டர் ப்ரூஃப் இதெல்லாம் விக்குது இல்ல, அப்புறம் புல்லட் ப்ரூஃப். இந்த ஆர்மிக்காரங்க போலீஸ்காரங்க புல்லட் ப்ரூஃப் அந்த ஜாக்கெட்னு சொல்லுவாங்க. அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுக்குவாங்க. ஏன்னா நம்மளுடைய உடம்புல நெஞ்சில வயிற்றுல எல்லாம் பட்டாதான் நம்ம செத்து போயிருவோம். கால்ல எல்லாம் குண்டு அடிபட்டுச்சுன்னா யாரும் இறக்க மாட்டாங்க. அதை வந்து எடுத்துருவாங்க. அடிபட்டுச்சுன்னா கீழே விழுந்துருவோம். ஆனா எடுத்துட்டா நம்ம உயிரோட தான் இருப்போம். அப்ப புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுக்குவாங்க பாருங்க. அப்ப யாராவது ஷூட் பண்ணா கூட
அந்த புல்லட் வந்து நம்ம மேல இறங்காது, அதை தெரிச்சு ஓடிடும். அந்த மாதிரி நம்ம ஃபரிஸ்தா ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும். இது இப்போ ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கோம், இதுக்கு மேல ஃபரிஸ்தா ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும். எந்த தடையும் நம்மள தாக்கக்கூடாது. இப்ப எப்படி வாட்டர் ப்ரூஃப், இப்ப ரெயின் கோட் போடுறோம்ல, ரெயின் கோட் வந்து பாத்தீங்கன்னா பிரதர்ஸ்க்கு வந்து பேண்ட் ஷர்ட் மாதிரி இருக்கும், லேடிஸ்க்கு வந்து மேல அப்படியே ஒரே அங்கி மாதிரி அவ கீழே வரைக்கும் இருக்கும் பாருங்க. அப்ப மழை பெஞ்சா கூட தண்ணி உள்ளுக்குள்ள போகாதுல்ல. அந்த மாதிரி நம்ம வந்து ஃபரிஸ்தா ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும். வெளியில இருந்து தடைகள் என்ன பண்ணக்கூடாது, என்னுடைய ட்ரெஸ்ஸை தொலைச்சுக்கிட்டு போகவே கூடாது. ஓகேவா? பாபா சொல்றாரு, மண்ணால் ஆன ஆடைகளை அணியாதீர்கள். மண்ணால் ஆன ஆடைன்னா என்னது? இந்த உடம்பு. இந்த உடம்புதான் மண்ணால் ஆக்கப்பட்டது. இந்த உடலை போடாம என்ன உடல் போட்டுக்குங்கன்னு சொல்றாரு, பரிஸ்தா உடலை எடுத்துக்கங்க. அப்ப 8 சக்திகள் உங்களுக்கு ஆயுதமா இருக்கும்னு சொல்றாரு. அப்ப பரிஸ்தா உடல் எப்படி இருக்கணும்? அதனாலதான் பக்தியில சொல்லிட்டாங்க, கரெக்டா தான் காமிச்சிருக்காங்க. என்ன காமிச்சிருக்காங்க? கைகள்ல எல்லா அம்மன் கையிலையும் வாளு, கோடாலி, இல்ல அப்புறம் திரிசூலம், அம்பு, இதெல்லாம் என்ன சக்திகளுடைய அடையாளம். இப்ப அவசர சக்திகளை நம்ம அப்படியே அம்பு வச்சுட்டு இங்க உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? ஒரு வேலை வச்சு நான் உட்காந்துருக்கேன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். அவங்க வர்றவங்க பாக்குறவங்க ஓட்டமா ஓடிடுவாங்க, ஐயோ நம்மளே இது குத்த போறாங்கப்பான்ட்டு. அப்ப ஸ்தூலமான வேல் சொல்லல, ஸ்தூலமான திரிசூலம், ஸ்தூலமான ஒரு வாழை வச்சுக்கிட்டு உட்கார்ந்தா எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. அவசர சக்திகள் தான் நம்முடைய ஆயுதம். அந்த ஆயுதங்களை வச்சுட்டு உட்கார்ந்துக்கங்க. அஷ்ட சக்திகளுடைய ஆயுதம் வச்சுக்கோங்க. எப்பொழுதும் தாமரை மலரின் ஆசனத்தில் தன்னுடைய உயர்ந்த வாழ்க்கையின் காலை வையுங்கள். நம்முடைய எங்க வைக்கணும், நம்ம காலை எங்க படணுமா? நம்ம காலை சரி பண்ண கத்தியில சமணங்கள் போட்டு உட்காந்துருக்கேன், காலை எடுத்துட்டா கீழே இந்த ஒரு சின்ன குட்டி ஒரு இது வச்சிருக்கிறோம், அது என்ன சொல்றது, ஸ்டேஜ். என் காலு ஸ்டேஜ்லயோ இல்ல தரையிலயோ படப்படாதா. என் காலை எங்க வைக்கணுமா? இறங்கணும்னே தாமரைப்பூலதான் வைக்கணுமா பாபா சொல்றாரு. அப்ப பாபா சொல்ற தாமரைப்பூன்னா, தாமரைப்பூ நம்ம காலை தாங்குமாங்க வெயிட்டு? தாமரைப்பூ நம்ம கால் வெயிட் தாங்கும்? ஐயோ பாவது, அப்படி செட்டே போயிட்டது. ஒரு கால் வச்சோடனே அதை நசுங்கி போயிரும்ல. தாமரைப்பூன்னு என்ன அர்த்தம்? பாபா சொல்றாரு, உயர்ந்த வாழ்க்கை. இந்த உலகிலான விஷயங்களை போயிட்டு வைக்காதீங்க, தாமரை மலர்ல வைங்க. அதுக்கப்புறம் பாபா அமிர்த வேலை பத்தி ஒரு நாள் கூட விடாம சொல்றாரு பாருங்க. தினசரி அமிர்த வேளையில் உலகத்திற்கு வரமளிக்கும் சுரூபத்தில் உலகத்திற்கு நன்மை செய்யும் தந்தையின் கூடவே இணைந்த ரூபமாகி உலகத்திற்கு வரமளிக்கும் சக்தி மற்றும் உலகத்திற்கு நன்மை செய்யும் சிவனுடைய குழந்தைகள். பாபா யார்? உலகத்துக்கே நன்மை செய்பவர், உலகத்துக்கே சக்தி கொடுக்கக்கூடியவர். நம்ம அந்த சிவனுடைய சக்தி யாரு? இப்ப கரெக்டா யார் சொல்றீங்கன்னு பாக்கலாம். சிவனுடைய சக்தி யாரு? நான் தான். வெரி குட். நம்ம தான் கிடையாது, நான் தான். சிவனுடைய சக்தி யாரு? நான் தான். நம்ம இல்ல. இதுல எல்லாம் நான் சொல்லிக்கலாங்க, இதுக்கெல்லாம் அகங்காரம் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் சரியா? சிவனுடைய சக்தி யாரு? நான் தான் சிவனுடைய சக்தி, இல்லையா? மத்தவங்கள நான் தான் சிவனுடைய சக்தி, அப்படி நம்ம நினைக்கணும். இப்ப பாபா சொல்ற சிவனுடைய சக்தி யாரு? நம்ம தான். அப்ப பாபா சொல்ற சிவனுடைய சக்தி ஆயிட்டு என்ன பண்ணுங்க, நறுமணத்தை பரப்புங்கிற. என்ன நறுமணம் பரப்பலாம்? ஏதோ சென்ட் போட்டுக்கலாமா? சென்ட் போட்டு நம்ம போய் அப்படிக்கா நடந்து வரலாம் 4 டைம். அப்ப எல்லாருக்கும் நல்ல வாசனை வந்துரும்ல. பாபா சொல்றாரு, என்ன நறுமணம் வீசணுமா? சென்ட் நறுமணம் இல்ல, ரோஜாவுடைய நறுமணம்ங்கிறாரு. பாபா சொல்றாரு, எப்படி உலகத்துல என்ன பண்றாங்க, ரோஜா சென்ட் போட்டுக்கிறாங்க, இல்ல சந்தன சென்ட் போட்டுக்கிறாங்க. அப்ப அவங்க நடக்கும் போது எல்லாமே என்ன, சந்தன வாசனை, ரோஜா வாசனை, மல்லிகைப்பூ போட்டுருந்தாங்கன்னா மல்லிகைப்பூ வாசனை, இல்லையா? இப்பெல்லாம் வாசனையே மத்தவங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு அந்த ஸ்மெல் வச்சு இவங்கதான் வர்றாங்கன்னு தெரியுது. பாடி ஸ்ப்ரே, இல்லையா? ஒருத்தரும் இந்த ஸ்மெல்லா அப்ப இவங்கதான் வர்றாங்க, அந்த ஸ்மெல்லா வர்றாங்க, அந்த மாதிரி ஸ்மெல் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி பாபா சொல்லல. உங்க பாபா சொல்றாரு, நம்ம வரும்போது என்ன ஸ்மெல் வரணுமா? இப்ப வந்து ஒரு யோகி ஆத்மா வர்றாங்க. ஏன்? வைப்ரேஷன், அமைதியுடைய வைப்ரேஷன் வருது, சுகத்தினுடைய வைப்ரேஷன் வருது, சக்தியினுடைய வைப்ரேஷன் வருது, அவ்வளவு ஆனந்தத்தினுடைய வைப்ரேஷன் வருது. அப்படி எல்லாம் அந்த வைப்ரேஷன் வந்துச்சுன்னா யார் வர்றாங்கன்னு அர்த்தம்? யார் வர்றாங்கன்னு அர்த்தம்? நீங்க வர்றீங்கன்னு அர்த்தம். புரியுதா? கேக்குறீங்களா? பாபா பக்தியில ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா? யானை வரும் பின்னே மணி ஓசை வரும், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் எப்போ? முன்னேங்கிற மாதிரி நீங்க ஒரு இடத்துல நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க போற இடத்துல நீங்க வந்துட்டீங்கன்னு மத்தவங்களுக்கு வந்து சிஸ்டர் வந்துட்டாங்க, மாதாஜி வந்துட்டாங்கன்னு யாரும் சொல்லக்கூடாது. நீங்க போகும்போது உங்களுடைய வைப்ரேஷன், சுகத்தினுடைய வைப்ரேஷன், அமைதியுடைய வைப்ரேஷன், சக்தியினுடைய வைப்ரேஷன், அன்பினுடைய ஆனந்தத்தினுடைய வைப்ரேஷன் நம்ம போற இடத்துல தெரியணும்னு சொல்றாரு, பரப்பணும். இதை சொல்லும் போது எனக்கு ஒரு ரியலான ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஒரு மாதாஜி பாபா குழந்தை, அவங்க மட்டும் தான் பாபா குழந்தை. அவங்க பையன் பொண்ணு 2 பேரும் ஞானத்துக்கு வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல, கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணாங்க. அந்த பையன் கோர்ஸ் மட்டும் எடுத்திருக்கிறாப்புல. அது சின்ன வயசுல வேலைக்கு போக ஆரம்பிச்சோன்னா, காலேஜ் படிக்க ஆரம்பிச்சோன்னே வரவே இல்லை.
அவங்க பொண்ணு கொஞ்சம் ஞானம் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா அவ்வளவு பக்கம் எல்லாம் கிடையாது. அம்மா மட்டும் தான் பாபா குழந்தை. அந்த அம்மா திடீர்னு உடம்பு சரியில்லை. எனக்கு தெரியவே தெரியாது உடம்பு சரியில்லை. அவங்க வந்து 2 நாள் 3 நாள் தான் அவங்க ஹாஸ்பிட்டல்லே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. அப்புறம் இறந்துட்டாங்கன்னு அவங்க வீட்டுக்காரரு, அவங்க பையன் எல்லாருமே சொன்னாங்க. நம்ம போனோம். நம்ம இங்க இருந்து ஒரு 4, 5 பேரு போயிருந்தோம். ஏன்னா அன்னைக்கே இறந்து அன்னைக்கே பாடி எடுத்துட்டாங்க. அதனால எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியல. எல்லாரும் யோகா பண்ணாங்க. நானும் போயிருந்தேன். ஏன்னா நான் பாபா குழந்தைங்க யார் ஷரீர் விட்டாலும் ஆஸ் எ சிஸ்டரா நம்ம கண்டிப்பா போவோம். அப்ப நானும் ஒரு 5, 6 பேர் போறோம். அப்ப நாங்க போகும்போது நான் கார்ல எப்பயுமே வண்டியில போகணும்னு வச்சுங்களேன், சென்டர்ல பாபா கிட்ட சொல்லிட்டு நம்ம போறோம். எங்க போறோம்னாலும் சொல்லிட்டு தானே போவோம். பாபா இன்னைக்கு சேவைக்கு போறேன், பாபா நான் அண்ணா நகர் போறேன், இல்லைன்னா இங்க நான் மீட்டிங் போறேன், இல்லைன்னா வேற சென்டருக்கு போறேன், இல்ல வேற சேவைக்கு போறோம். எங்க போறனாலும் பாபாட்ட சொல்லிட்டு போவோம். அப்ப பாபாட்ட பாபா இந்த மாதிரி ஷரீர் விட்டுட்டாங்க, நான் அதுக்காக நான் போறேன், நீங்களும் வாங்க. நம்ம போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் அமைதியினுடைய சுகத்தினுடைய அமைதி சுகத்தினுடைய வைப்ரேஷன் போகணும். நம்மளை பார்த்தோன்னே அங்க அழுதுட்டு இருக்கிறவங்களுடைய அழுகையெல்லாம் நின்றுடும். ஏன்னா திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம். நீங்க நம்பவே மாட்டேன். கார்ல இருந்து இறங்கியாச்சு. இறங்கி போகும்போது நான் மனசுக்குள்ள திரும்ப நினைச்சுக்கிறேன், நான் அமைதியினுடைய தேவி. இப்ப நான் கால் எடுத்து வைக்கும் போது, கார்ல இருந்து கால் எடுத்து வைக்கும் போதே நான் அமைதியினுடைய தேவி. இப்ப நான் போறேன். அப்ப வண்டி கொஞ்சம் கொஞ்சம் அங்க ஒரு ஒரு 20 அடி 30 அடிக்கு முன்னாடி நிறுத்தியாச்சு. நம்ம நடந்து போறோம். நாங்க போன உடனே அந்த இறந்து போன அந்த மாதாஜியுடைய தங்கச்சியா அக்காவான்னு தெரியல. அவங்க ரிலேட்டிவ். நான் அக்கால தங்கச்சியா இருக்கு. அவங்க வந்து சொன்னாங்க, நீங்க வந்தோடனே அந்த ஃபரிஸ்தாவே வந்துருச்சான். தேவதையே வந்த மாதிரி எனக்கு இருந்தது. நீங்க வந்து தியானம் பண்ணி அந்த அம்மா கிறிஸ்டினா மாறிட்டாங்க, கன்வெர்ட் ஆயிட்டாங்க. அவங்களுடைய ரிலேட்டிவ், அவங்க அக்காவா தங்கச்சியான்னு தெரியல, அவங்க மாறிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிறிஸ்டின்ஸ்ல இருந்து அந்த ஃபரிஸ்தா ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, யாருமே வந்து என்னுடைய அக்காக்காக ப்ரேயரே பண்ணலையேன்னு நினைச்சோம். கடவுளே உங்களை வந்து பரிசுத்தாவா அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. நீங்க எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டீங்க. இப்ப அவங்க நேரா சொர்க்கத்துக்கு தான் போவாங்க, கடவுள்கிட்ட போவாங்கன்னு அந்த நான்பிக்கு அவங்க பாபா குழந்தை கிடையாது. அவங்க சொன்னாங்க. அப்ப பாருங்க, இதுதான் நம்ம எங்க போறோமோ நம்ம கான்சியஸா ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நம்ம வைப்ரேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுக்குறோம்னா, நான் வந்து அமைதியுடைய தேவியா போறேன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் அப்படி நினைச்சிட்டு போனேன். அவங்களுக்கு தெரியவே தெரியாது நான் அமைதியுடைய தேவியா வண்டி விட்டு இறங்கி போயிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்களுக்கு ஃபீல் ஆகுது பாருங்க. அந்த மாதிரி நம்மளுடைய யோகா இருக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு சுகம், அமைதி, சக்தி, ஆனந்தம் இது வந்து உணரணும். அவங்க உணரணும். அந்த அளவுக்கு நீங்க நடந்துக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பண்ணணுமா? நம்முடைய எண்ணங்களை உயர்ந்த எண்ணங்களா வச்சுக்கணும். எப்படி எண்ணங்களுடைய சுவிட்ச் ஆன் பண்ணா, எண்ணம்ங்கிற சுவிட்ச் ஆன் பண்ணா ஆன் ஆயிரும். நல்ல எண்ணம் வானா நல்ல எண்ணம் வரணும். நெகட்டிவ் வருதுன்னு வச்சுங்க, வேஸ்ட் வருது, உடனே சுவிட்ச் ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். நெகட்டிவான எண்ணம் போயிருன்னா போயிடும். எப்படி லைட் எரியுவீங்க, என்னை சுத்தி லைட் போட்டிருக்கோம், லைட் ஆஃப் பண்ணா எல்லாம் லைட் ஆஃப் ஆயிரும். ஆன் சுவிட்ச் போட்டா லைட் எரியும். அது மாதிரி நல்ல எண்ணமே வானா ஆன் ஆயிரணும், கெட்ட எண்ணம் போனா போயிடணும், அணைஞ்சிடணும், அணைச்சிடணும். அப்படி இல்ல அப்படின்னா, ஒருவேளை உங்ககிட்ட சுகம், அமைதி, சக்தி, ஆனந்தம் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க மேல துர்நாற்றம் அடிக்குங்கிற. யார்கிட்டயாவது பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னா நம்ம அவங்களோட போய் பேசுமா? சொல்லுங்க. யாராவது ட்ரிங்க் பண்ணிருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களோட எல்லாம் நம்ம போய் பேசுவோமா? அவங்க மேலே பேட் ஸ்மெல் வரும்ல. அப்ப பாபாஸ்ல நம்ம மேல நறுமணம் தான் வீசணும்னு சொல்றாரு இல்லையா? நம்ம கிட்ட இருந்து நறுமணம் வரும். இந்த வருடத்தில் என்னென்ன பழைய மற்றும் புதிய சேவைக்கான விதவிதமான சாதனங்கள் என்ன இருக்கிறதோ, பாபாஸ்வர் என்ன போன வருஷம் பிளான் பண்ணீங்க சேவைக்காக, இந்த வருஷம் என்ன நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க, திட்டம் திட்டிருக்கீங்க சேவை செய்யணும்ட்டு, அது எல்லாமே செய்யுங்கிறாரு. எப்படி செய்யலாம்? உடலால, மனதால, பணத்தால. நம்ம நேரத்தை கொடுத்து பண்ணணும். உடலால செஞ்சாலும் நேரத்தை கொடுக்கணும். இந்த பணத்தால செய்யணும்னால நம்மளுடைய நேரத்தை கொடுக்கணும். பணத்தால செய்யணும்னா அதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும்ல. பணத்தால அப்பதானே பணம் சேர்த்து வச்சு பாபாக்கு சேவை செய்ய முடியும். ஏதோ ஒரு நாள் நீங்க பாபாவுடைய சேவை பண்ணுங்க. எந்த ஆத்மாக்கள் முக்தியின் ஆஸ்திக்கு தகுதியானவர்கள், எந்த ஆத்மாக்கள் ஜீன் முக்திக்கு தகுதியானவர்கள் என தேர்ந்தெடுங்கள். இன்னைக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? பாபா மாதிரி நமக்கு வந்து பாபாவுடைய பொறுப்பு இன்னைக்கு ஒப்படைக்கிறார். நம்ம என்ன பண்ணணுமா? எல்லாரையும் பார்த்து இந்த ஆத்மா முக்திக்கு ஓகே, இந்த ஆத்மா பாபா குழந்தை ஆவாங்க, அப்ப இவங்க ஜீன் முக்திக்கு ஓகே அப்படின்னு நம்மளே முடிவெடுக்க சொல்றாரு. அந்த மாதிரி நீங்க வந்து பாபா எப்படி ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், அந்த ஃபைல்ல வந்து சைன் போடுவாங்கல்ல, நான் அந்த ஃபைலை பார்த்துட்டேன், எல்லாமே ஓகேவா தான் இருக்கு, இல்லைன்னா மேல இடத்துக்கு நம்ம கொடுக்குறோம் சைன் போட்டு தருவாங்கல்ல. அது மாதிரி யாருக்கு முக்தி, யாருக்கு நல்லா கேளுங்க, யாருக்கு முக்தி, யாருக்கு ஜீன் முக்தி அப்படிங்கிற ஃபைல்ல நீங்க சைன் போட்டு கொடுக்கணுங்கிறாரு. பாபா போட மாட்டாராம். கேட்டீங்களா? அப்ப முக்தி வேணும், ஜீன் முக்தி வேணும்னா யார்கிட்ட வந்து நிக்க போறாங்க? நம்ம கிட்டதான் வந்து நிக்க போறாங்க. ஏன்? சைன் போடக்கூடிய ஃபைல்ல சைன் போடக்கூடிய அத்தாரிட்டி யாரு கொடுத்துட்டாரு? பாபா.
நம்ம கையில கொடுத்துட்டாரு பாபா. அப்ப செயல்படக்கூடிய அத்தாரிட்டி நம்மகிட்ட தான் கொடுத்துட்டாரு. ஒவ்வொரு ஆத்மாக்களின் மீது முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான கையெழுத்திடுங்கள். இவங்களுக்கு முக்தி கொடுக்கலாம், ஓகே உங்களுக்கு முக்தி ரெஃபர் பண்றேன், உங்களுக்கு ஜீவன் முக்தி நான் ரெஃபர் பண்றேன் அப்படின்னு யார் சைன் போடணுமா? யார் சைன் போடணும்? நம்ம நம்மதான். தான் சைன் போடணும்னு சொல்றாரு பாபா. இந்த வருடம் என்ன செய்ய வேண்டும் புரியுதா பாபா கேக்குறாரு. இப்ப பாபா சொல்றாரு, உங்களுடைய இந்த ஃபைல் எல்லாம் கோப்புகள் எல்லாம் சீக்கிரம் தயார் பண்ணுங்கிறாரு. வெளிநாட்டுல உள்ளவங்க தயார் பண்ணுவீங்களா அப்பா? இல்ல இந்தியால உள்ளவங்க பண்ணுவாங்களா? பாபா சொல்ல யார் எந்த மதத்திற்கு அதற்கான முத்திரையிடுங்கள். யார் எந்த மதத்துக்கு போகணுமோ அந்த மதத்துக்கு போறதுக்கான முத்திரை நீங்க இடுங்கிறாரு. ஆனா இன்னைக்கு பாபா சொன்னால இவங்க இந்த தர்மம் அந்த தர்மம் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னாரு பாபா. பார்க்கக்கூடாது. நினைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இவங்க இந்து, இவங்க கிறிஸ்டின், இவங்க முஸ்லீமு அப்படின்னு அவங்களும் நினைக்க கூடாதா? நம்மளும் இவங்க இந்து, இவங்க கிறிஸ்டின், முஸ்லீம் பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. பாபா சொல்றாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உடலால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம். பாபா சொல்றாரு பற்பல ஸ்தானத்துல இருக்கும். ஆனா மனதால பாபாவை வெளிப்படுத்தும். இப்ப நீங்க கூட ஆன்லைன்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து நீங்க கனெக்ட் ஆயிருக்கலாம் இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு ஆனா நம்ம எல்லாருடைய குறிக்கோள் என்ன? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து கனெக்ட் ஆயிருக்கலாம். நம்ம எல்லாருடைய குறிக்கோள் என்ன? பாபாவை வெளிப்படுத்தணும். இதை மட்டும் மறக்காதீங்க. நான் பாபாவை மறக்க கூடாது. நான் பாபாவை வெளிப்படுத்தணும். அப்ப வெளிப்படுத்தணும்னு என்னுடைய ஒவ்வொரு செயலும் உயர்ந்ததா இருக்கணும். அப்புறம் ஓம் பாபா ஜானைதாதி கூட பேசுறாரு. ஓம் சாந்தி சிஸ்டர், நான் ஒன்று சொல்லவா? എൻ്റെ അക്ക മരിവണ്ണത് ബുദ്ധിസ്റ്റ്. അവർ അപ്പൊ ബുദ്ധിസ്റ്റ്. എൻ്റെ എൽഡർ സൺ ക്രിസ്ത്യൻ മരിവണ്ണത്. എൻ്റെ ഡോട്ടർ ജെയിൻ. എൻ്റെ கடைசி மகன் சீக்கிரம் மரிவண்ண போறார். அப்ப நான் முதல் கிறிஸ்டியனா இருந்து பேருந்து முதல் சைவ சமயத்துல பிறந்து பேருந்து கிறிஸ்டியனா வந்து இங்க 80s வரைக்கும் கிறிஸ்டியனா வந்து பேருந்து கல்யாணம் கட்டின அப்புறம் திரும்பி சைவ சமயத்துக்கு மாறி இப்ப வெரி டெடிகேட்டட் சோல். உங்க வீட்லயே மொத்த ரிலீஜியஸ்காரங்க உங்க ஒரே ஃபேமிலியில ஒரு வந்துட்டாங்க. ஃபேமிலியிலேயே இருக்கிறோம். இந்து இருக்கீங்க, கிறிஸ்டியன் இருக்கீங்க, சீக்கியர் இருக்கீங்க, புத்த தர்மம் இருக்கீங்க. வெரி குட். ஆனா பாபா இன்னைக்கு என்ன சொன்னாரு பார்த்தோம் இல்லையா? இவங்க வெரி குட் மேரேஜ். பாபா இன்னைக்கு என்ன சொன்னாரு? இவங்க இந்து, இவங்க கிறிஸ்டின், நான் முஸ்லீம் அப்படின்னு நினைக்கவும் கூடாது. நம்மளும் என்ன நினைக்க கூடாது? இவங்க கிறிஸ்டினு, இவங்க முஸ்லீமு, இவங்க சீக்கியர்கள், இவங்க இந்த மதம் அப்படின்னு நம்மளும் என்ன பண்ணக்கூடாதான்? பார்க்க கூடாது. அதுக்கு பதிலா என்னன்னு பார்க்க சொன்னார் பாபா? இவங்க என்னுடைய சகோதர ஆத்மா. அவ்வளவுதான். என்னுடைய சகோதர ஆத்மா நினைச்சிட்டாவே முடிஞ்சுங்க. எல்லாருமே நமக்கு இயல்பாவே என்ன வந்துரும் தெரியுமா? என்னுடைய ஒத்து போகும். என்னுடைய இதுன்னா ஒத்து போகிறது இல்ல, முதல் அன்பு வந்துரும். அன்பு வந்துச்சுன்னா எல்லாமே வந்துரும். அதனால எல்லாருமே என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் நம்ம நினைக்கிறோம். அடுத்தது, இன்று ஜானைதாதி பாபாவிடம் விடைபெற்று லண்டன் சென்று கொண்டிருக்கிறார். அப்படி பாப்தாதா அனைவரிடமிருந்து விடைபெறுவதற்காக ஜானைதாதியை ஆசனத்தை தனது அருகில் அமர வைத்தார். தாதியை கூட்டிட்டு வந்து பாபா பக்கத்துல உட்கார வச்சு, வா குழந்தை வந்து உட்கார்வா அப்படின்னு. சரியா? பாபா பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாங்க. பாப்தாதாவிற்கு நெருக்கமான குழந்தைகளை நல்லா கேளுங்க என்ன சொல்றாங்க. பாப்தாதாவிற்கு நெருக்கமான குழந்தைகளின் மரியாதை வைக்க வேண்டி இருக்கிறது. யாரு பாபாக்கு நெருக்கத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு பாபாவே என்ன பண்றாராம்? மரியாதை கொடுக்குறாராம். நம்ம பாபாக்கு நெருக்கத்துல இருக்கணும்னா பாபா நமக்கு மரியாதை கொடுப்பாரு. பாப்தாதா பாராட்டுகளும் கொடுக்கின்றார். இப்ப பாபா சொல்றாரு ஜானகிதாதி ரொம்ப போதையில மகிழ்ச்சியில இருக்கக்கூடிய ஆத்மாவா. உலகத்திற்கு வளம் வருவதில் தந்தை குழந்தைகளுடன் ஸ்தூலமாகவும் செல்கிறார். இந்த பாயிண்ட் தான் அண்டர்லைன் பண்ணணும். நம்ம எங்கெல்லாம் சேவைக்கு போறோமோ, எந்த நாட்டுக்கெல்லாம் போறோமோ, அங்கெல்லாம் யாரு கூடயே வரா? ஸ்ரீ பாபா நம்ம கூடவே வராரு. சிவத்தந்தை நம்ம கூடவே வராரு. ஒரு நொடியில் உலகை சுற்றி வந்து விடுவார். ஆனால் ஒரு செகண்ட்ல பாபா நினைச்சு ஒரு நிமிஷத்துல சுத்திட்டு வந்துடுவார். ஆனால் குழந்தைகள், சாக்கார குழந்தைகள் மூலமாக சேவையில் வளம் வருகிறார். தந்தைக்கு உலகத்தை வளம் வருவது, சேவையில் வளம் வருவது வருவதற்காக பாபா எதுக்காக சுத்தி வர்றாரு? உலகத்தை சேவைக்காக சுத்தி வர்றாரு. அதனால இந்த வருடம் விசேஷமாக சக்கரவர்த்தியில ராஜா ஆகுங்க அப்படிங்கிற வரதானம் பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு நீங்க எங்க போனாலும் நல்லா கேளுங்க, நீங்க எங்க போனாலும் நான் உங்களுக்கு முன்னாடியே போயிருவேங்கிற. அப்ப நமக்கு ஏதாவது வந்ததுன்னா யாருக்கு போயிரும்? யாரு? இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம், நம்ம முன்னாடி இன்னொருத்தர் போறாரு, ஏதோ ஒரு ஆபத்து ஏதாவது வந்துச்சுன்னா யாரு தாக்கும் ஃபர்ஸ்ட்? அவங்களதான். ஏன்னா அவங்கதான் முன்னாடி இருக்காங்க. நான் நல்ல அனுபவம் செய்கிறேன் பாபாட்ட இருந்து. முன்னுக்கு அனுப்பிடுவேன் பாபாவை. இது நல்ல ஒரு வசனம். நான் அதை நல்ல அனுபவம் செய்கிறேன். கண்டிப்பா.
பாபா முன்னாடி இருக்கிறாரா, நம்ம பின்னாடி இருக்கிறோம். இப்ப பாபா என்ன பண்றாரு? பாபா நமக்கு முன்னாடி இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. இப்ப உலகத்தை நம்ம எங்கெல்லாம் சேவைக்கு போறோமோ அங்க யாரு கூட வரா? நம்ம கூட சேவைக்கு வரும்போது நீங்க தனியா போலாம், யாரு கூடயாவது போலாம். எப்பயும் ஞாபகம் வச்சுங்க, சேவைக்கு போகும்போது பாபா என் கூடயே வந்துட்டு இருக்கிறாரு. அப்ப வெளியில பாபா சொல்றாரு, யாரெல்லாம் வெளி இடத்துக்கு சேவைக்காக போறாங்களோ, சேவைக்காக போறவங்க எல்லாம் உயர்ந்த ஆத்மாக்கள்னு சொல்றாரு. அவங்கதான் சேவைக்காக வெளியில போறாங்கன்னு சொல்றாரு. இப்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம இதுல பார்த்துட்டு அப்புறம் சேவாதாரிகளோட பேசுறாரு, அதை பார்க்கலாம். சேவையினுடைய குப்தமான சரஸ்வதி, அதாவது நதிகள்ல யமுனை நதியும் கங்கா நதியும் ஒன்னா இருந்துச்சாம். சரஸ்வதி நதி வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம போய் கலந்துச்சாங்க. ஒரு நதி எப்படிங்க தெரியாம போய் கலக்கும்? அப்ப அந்த நதி யாரு? சரஸ்வதி தேவி தான் பாபா சொல்றாரு. சரஸ்வதி வந்து குப்தமா சேவை காமிக்கிறாங்கல்ல. மம்மாக்கு எங்கேயாவது சமாதி இருக்கா மதுபன்ல? இல்லையே. மம்மாக்கு போட்டோ கூட அந்த ஒரே ஒரு கான்பரன்ஸ் ஹாலதான் போட்டோ வச்சிருக்காங்க. இப்பதான் ஏதோ போட்டோ வச்சிருக்காங்க, இல்லைன்னா அது கூட கிடையாது. மம்மா குப்தமான ஒரு சேவாதாரே இருந்துட்டு போயிட்டாங்கிறார் பாபா ஸ்ரீ. எப்படி விநாசத்தினுடைய பட்டனை ஆன் பண்ணா வினாஷ் ஆயிருமோ, அதே மாதிரி சத்தியுகம் கூட ஒரு பட்டன் ஆன் பண்ணா வந்துரும்னு சொல்றாரு. சத்தியுகம் கூட அந்த மாதிரி பட்டன் ஆன் பண்ணிட்டுனா வந்துரும்னு சொல்றாரு. இது வந்து ஒரு பக்கம் இருக்குது, ஒன்னே கால் பக்கம் இருக்குது. அது வந்து நம்ம டைம் இருக்கும்போது இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இன்னி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் சொல்றாரு, அது முக்கியமான பாயிண்ட்ஸ். அதை நம்ம பார்த்துட்டு யோகம் பண்ணலாம். சேவைக்கான தகுதியான குழந்தைகளை பார்த்து பாபா கூறுகிறார். சேவாதாரி குழந்தைகள்கிட்ட பேசுறார். சேவைக்கான திட்டங்களை அனைவரும் மிக நன்றாக தயாரிக்கிறீர்கள். சேவைக்கான பிளான் திட்டங்கள் ரொம்ப நல்லா போடுறீங்க. சேவைக்கான திட்டம் வெற்றியடைய வேண்டும் என்றால், சேவை வெற்றி அடையணும் அப்படின்னா எப்பொழுதும் பொறுப்பாளர் ஆகியிருப்பது, விசேஷமாக 3 விசேஷங்களில் கவனம் கொடுக்கிறார்களோ 3 விஷயங்களை கவனம் கொடுக்கணுங்கிறார் பாபா. ஹோம்ஒர்க் தராரு, கவனம் கொடுக்க சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா கேளுங்க. 1, எந்த ஒரு ஆத்மாவிடம் என்ன விசேஷத்தாய் இருக்கிறதோ அந்த விசேஷத்தாவிற்கு மதிப்பு கொடுத்து அதில் அவர்களுக்கு ஊக்கம் உற்சாகத்தை கொண்டு வந்து அதற்கான பொறுப்பாளர் ஆக்கிறங்க. யாருக்கு என்ன விசேஷ தன்மை இருக்கோ அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சேவை கொடுக்கணும். யாருக்கிட்ட என்ன தகுதி இருக்கோ, ஏங்க இப்ப நீங்க நல்லா சமைப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள போய் இல்ல நீங்க கிளாஸ் தான் எடுக்கணும்னு சொல்றீங்க, போய் கிளாஸ் எப்படி எடுப்பாங்க? இல்ல நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு சமைக்கவே தெரியாது, இல்ல நீங்க கிளாஸ்ல எடுக்கக்கூடாது, நீங்க சமைக்கதான் போகணும்னா எப்படி? இல்லையா? யாருக்கு என்ன தகுதி இருக்கோ, யாருக்கு என்ன விசேஷ தன்மை இருக்கோ அதை பார்த்து அவங்களுக்கு சேவை கொடுங்க. அப்ப சேவையில வெற்றி கிடைச்சிடும். அவங்களுக்கு தகுதியானதை பார்த்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்க பொறுப்பாளர்களா இருப்பாங்க. அவங்க சேவையில என்ன ஆக மாட்டாங்க, டயர்டே ஆக மாட்டாங்க. சேவையில ஏன் டயர்ட் ஆகிறோம்? சில டைம் ஆட்கொண்டவர்கள் இல்லாம இருக்கிறோம், சில டைம் பாபா நினைவு நமக்கு மறந்து போயிருது, சில டைம் நான் தான் செஞ்சேன் நினைச்சுக்கிட்டே நம்ம செய்யறோம், சில டைம் எவ்வளோ செய்யறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே செஞ்சா நம்ம டயர்ட் ஆயிடும். இல்ல பிடிக்காத சேவை, எனக்கு தெரியவே தெரியாது, அந்த சேவையை வச்சு நீதான் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எனக்கு சேவை இதெல்லாம் பழக்கமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டயர்டு வந்துடும் இல்லையா? கவலைப்பட்டாவே சக்தி போயிருமே. அதனால கலைப்படையா, அதனால அவங்களுக்கு யாருக்கு என்ன சேவை தெரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஒரு பாயிண்ட். 2வது, சேவையினுடைய நிலையம். யார் வந்து நம்ம சென்டர் இருக்கு, இல்ல கீதா படத்துல இருக்கு, பாபா வீடு இருக்கு, இல்ல உங்க வீடு லௌகிக் வீடே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கணும்னா, நம்ம இருக்கக்கூடிய இடம் ஆன்மீக தன்மை நிறைந்ததா இருக்கணும்னு சொல்றேன். நம்ம இருக்க வீடு எப்படி இருக்கணுமா? ஆன்மீக தன்மை நிறைஞ்சதா இருக்கணும். நம்முடைய வீடு, நம்முடைய சென்டர் எப்படி இருக்கணுமா? ஆன்மீக தன்மை நிறைஞ்சதா இருக்கணுமா? எப்படி? வெளியில இருந்து யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியில இருந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த நம்மளுடைய சென்டர், நம்மளுடைய வீடு அந்த அளவுக்கு ஆன்மீகம் நிறைந்ததா இருந்துச்சுன்னா வெளியுள்ளவங்களுக்கு அது ஒரு நல்ல உதவியா இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ பாபா சொல்றாரு, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இப்போ வெயில்ல இருந்து வராங்கன்னு வச்சுக்கலாம். வெயில்ல இருந்து நல்லா பகல்ல நல்ல வெயில் கொளுத்துது, வெயில்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள ஏசி போட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். எப்படி இருக்கும்? அப்பாடான்னு இருக்கு. ஒரே வெயில், ஒரே அனல் கொளுத்துது, வீட்டுக்குள்ள ஏசி போட்டோம்னா அப்பாடான்னு இருக்கு, ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? எக்ஸாம்பிள் ஏசி தான் சொல்றாரு. அதே மாதிரி வெளியில வெப்பமா இருக்கு, உள்ளுக்குள்ள வந்தோடனே அந்த ஒரு ஏசி காத்து சுவாசிக்கும் போது, குளிர் சாதன பெட்டி ஏசி வந்து குளிர கொடுக்குது இல்லையா? அதே மாதிரி வெளியில பாவம் நிறைய விஷயங்கள்ல மாட்டிட்டு வராங்க. வெளியில நிறைய பிரச்சனைகள் விஷயங்கள்ல மாட்டிட்டு அவங்க சென்டருக்குள்ள நுழையிறாங்க, சென்டருக்குள்ள வர்றாங்க, பாபா வீட்டுக்குள்ள என்ட்ராகிறாங்க. அப்ப என்ட்ரு ஆன உடனே சென்டர்ல அவ்வளவு வைப்ரேஷன் இருக்கணும். அவங்க இங்க வந்த உடனே, இப்ப சென்டருக்கு வந்தோடனே அமைதியா இருக்கு சொல்றாங்கல்ல, இங்க வந்து ரொம்ப அமைதியா இருக்குங்க இந்த இடம். எல்லாமே பேசிட்டு முரளி சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துட்டு தான் இருப்பாங்க, அதனால அமைதி வந்து ஃபீல் பண்றாங்கல்ல. அந்த மாதிரி
பாபா சொல்றாரு ஆன்மீக வைப்ரேஷனை நிறைச்சு வைங்கன்னு சொல்றாரு. ரெண்டாவது, அப்போ அவங்களுக்கு சௌகரியமா இருப்பாங்க. அப்ப வந்து வேர்த்து விருப்பத்து இல்லாம ஏசியில வந்தோடனே ஒரு சௌகரியமா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க சென்டருடைய வைப்ரேஷன் அந்த அளவுக்கு ஆன்மீகம் நிறைஞ்சதா உருவாக்கி வைங்க. வெளியிலிருந்து வரவங்களுக்கு அவர் ரொம்ப வசதியா சௌகரியமா இருக்கணும்னு சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட். அப்ப அந்த ரெண்டாவது சௌகரியமா இருக்கும், அவங்க வந்து ஈர்க்கப்பட்டு வருவாங்க. மூணாவது பாயிண்ட், பிராமண பரிவாரத்தினுடைய விசேஷம் என்னன்னா, நம்ம எல்லாமே அநேகரா இருக்கும். இப்போ ஒரு மாதாஜி சொன்னாங்க, நான் வந்து கிறிஸ்டினா இருந்தேன் 80 வரைக்கும், அப்புறம் அப்ப இந்து ஆயிட்டு, அப்புறம் பாபா குழந்தைய ஆயிட்டோம்னாங்க. அவங்க வீட்டுல ஒருத்தர் ஒவ்வொரு ரிலீஜியஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. வேற்றுமையில் ஒற்றுமையில இந்தியாவும் சொல்லுவார் பாபா. ஏன்னா இந்தியால கூட ஏகப்பட்ட மதங்கள், ஏகப்பட்ட மொழிகள் இருக்கு. அதே மாதிரி பாபா சொல்றாரு, அநேக பேர் நம்ம எல்லாருமே இருந்தாலும் நம்ம எல்லாமே ஒரு அப்பாவுடைய குழந்தைங்க. அப்ப நமக்குள்ள எந்த பார்ஷாலிட்டி கிடையாது. அப்ப பாபா சொல்றாரு, அப்படி ஒவ்வொரு சேவை நிலையத்தின் என்ன அலைகள். அப்ப எல்லாருமே நம்ம வந்து நான் இந்த சென்டருக்காரங்க, நான் அந்த சென்டருக்காரங்க, நான் லண்டனுக்கு தான் செய்வேன், இவங்களுக்கு செய்ய மாட்டேன், அப்படி கிடையாது இல்லையா? எல்லாரும் நம்ம ஒரே பாபா குழந்தைங்க அப்படிங்கிற உணர்வு வந்து வரணும். நம்ம அநேகர் கிடையாது, நம்ம நிறைய பேர் கிடையாது, நம்ம எல்லாரும் ஒரு பாபுடையவங்க. ஹம் சப் ஏக் ஹே, ஹம் சப் ஏக் கே ஹே அப்படின்னு சொல்லுவார் பாபா ஹிந்தியில. நம்ம எல்லாருமே ஒருத்தருடையவங்க, நம்ம எல்லாருமே ஒருவருடையவர், நம்ம எல்லாரும் ஒருத்தருடையவராக எப்பயுமே இருக்கணும்னு சொல்லுவாரு. நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாரும் ஒருத்தருடையவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. அப்ப இப்ப பாபா சொல்ல நம்ம எல்லாருமே ஒரே ஒரு பிராமண பரிவாரத்தை சேர்ந்தவர்கள், நம்ம எல்லாரும் ஒரு பாபாவினுடைய குடும்பத்தின் கீழே வரக்கூடியவங்க. அதனால ஒற்றுமையின் அலைகள் எப்பயுமே இருக்கணுங்கிறாரு, ஒற்றுமையினுடைய அலை இருக்கணுங்கிறாரு. விசேஷமா இந்த 3 விஷயங்களை இந்த வருஷம் கடைபிடிங்க. கேட்பது மற்றும் கூறுவது, நடந்து கொண்டிருப்பது. பாபாஸ்ல என்ன கேட்கிறோமோ அதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரணுங்கிறார். சேவாதாரி தனக்காக அன்றி சேவை செய்கிறார். சேவாதாரின்னா தனக்காக இல்ல, மத்தவங்களுக்காக பாபா சேவை செய்யறாங்க. சேவைக்காக அர்ப்பணம் செஞ்சிடறாங்கிற தன்னைத்தான். அதனால பாபாஸ்ல இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாவும் நீங்க சேவை செய்யுங்க. இந்த கர்மேந்திரியங்கள் ஐப்புலன்கள் மூலமாக சேவை செய்யுங்க. இந்த வாயின் மூலமா சேவை செய்யுங்க. இந்த கண்ணு மூலமா நீங்க சேவை செய்யுங்கிறார். அப்ப பாபா சொல்றாரு, சேவையே சேவைதான் இருக்கணுங்கிறார். சேவை என்றால் அப்படி சேவை இப்படி சேவை கிடையாது. சேவைனா எப்பயுமே சேவை இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு என்ன பேர் சொல்லலாம்? சேவை நமக்கு இருந்துட்டே இருந்துச்சுன்னா அப்ப நமக்கு என்ன பேர் சொல்லலாம்? அப்ப நம்ம நிரந்தர சேவாதாரி அப்படின்னு நமக்கு சொல்லலாம் இல்லையா? எப்பயுமே நிரந்தர சேவாதாரி. அப்ப பாபா சொல்றாரு, அப்போ 108 மணிமாலையில நீங்க வந்துருவீங்கிறார். அப்படி நிரந்தர சேவாதாரியா இருந்தீங்கன்னா நீங்க என்ன ஆயிருவீங்க? 108 மணிமாலையில வந்துருவீங்க. சேவைக்கான மைக்கு உருவாக்கணுங்கிறாரு. இந்த மைக்கு கிடையாது, சேவைக்காக மைக்கு நீங்க உருவாக்குங்கன்னு சொல்றாரு. அச்சா, பாபா இன்னைக்கு யாருக்கு நமஸ்காரம் சொல்றாரு? பாபா சொல்றாரு, அந்த அன்பு மற்றும் சேவையில் அழியாதவராக இருக்கக்கூடிய, எப்பொழுதும் தந்தையின் சேவையில் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய பாபாவுடைய கூடிய பறக்க வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அனைத்து வெற்றி அடையும் குழந்தைகளுக்கு பாபாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரங்கள். நம்ம சொல்லலாமா? மீட்டே மீட்டே सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा याद किया रूहानी बाप की रूहानी बच्चों की रूहानी बच्चों की रूहानी बाप दादा को प्यार और नमस्ते. नमस्ते बाबा. நமஸ்தே. ஓம் சாந்தி. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? யாருக்காச்சும் ஏதாவது கேள்வி இருக்கா? யாருக்காச்சும் ஏதாவது சொல்லுமா? சிஸ்டர், இப்ப யோகா பண்ண போயிடலாமா? யோகா பண்ணலாமா? இன்னைக்கு வந்து நம்ம விசேஷமா என்ன யோகா பண்ணலாம்னா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான். மாஸ்டர் சர்வசக்திவான என்ன அர்த்தம்னா, மாஸ்டர் சர்வசக்திவான எல்லா சக்தியும் நிறைந்த ஆத்மா. அது மட்டும்தான் மாஸ்டர் சர்வசக்திவான் கிடையாது. மாஸ்டர் சர்வசக்திவான என்ன அர்த்தம்னா, எல்லா சக்தியிலையும் நான் நிறைந்தவர்களா இருக்கணும். நான் என்ன மனசுக்கு கட்டளை பிறப்பிக்கிறேனோ அந்த கட்டளையை மனம் கேட்கணும், உடல் கேட்கணும். அப்பதான் நான் மாஸ்டர் சர்வசக்திவான அர்த்தம். அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பிராக்டிஸ் பண்ண போறோம்னா, இப்போ ஒரு கரெக்டா 15 நிமிஷம் இருக்கு நம்ம கையில. இந்த 15 நிமிஷம் யாரெல்லாம் எங்க உட்கார்ந்துருக்கீங்களோ நல்லா நேரா உட்காந்துக்குங்க. நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா யோகால நல்லா நமக்கு அனுபவம் ஆகணும் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம கவனம் வச்சுக்கணும். 5 நிமிஷம் யோகானாலும் சரி, 3 நிமிஷம் டிராபிக் கண்ட்ரோலா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி 15 நிமிஷம் நம்ம பண்றதுனாலும் சரி, இல்ல 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம பண்றதுனாலும் சரி, என்ன நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் இந்த யோகால இந்த 2 நிமிஷம் யோகானாலும் சரி, 3 நிமிஷம் யோகானாலும் சரி,
இல்ல 5 நிமிஷம் யோகானாலும் சரி, நான் பாபாவை நல்லா அனுபவம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த உணர்வோட நம்ம வந்து உட்காரலாம். அப்ப வந்து கொஞ்ச நேரம் நம்ம யோகா பண்ணா கூட நமக்கு நல்லா அனுபவம் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 3 விஷயங்கள் நம்ம அனுபவம் பண்ண போறோம். ஒண்ணு நான் உங்களுக்கு கமெண்ட்ரி நான் சொல்லதான் போறேன். ஒண்ணு நம்ம எல்லாருமே பரந்தாமத்துல நான் ஆத்மா ஒளி புள்ளியா இருக்கேன் பாபாக்கு முன்னாடி. ஒண்ணு நம்ம பயிற்சி பண்ணலாம். 2வது பாத்தீங்கன்னா, நான் ஆத்மா பரிசுத்தாவா நம்ம ஒளி உடல்ல நம்ம இருக்கிறோம். அதை நம்ம நினைக்கலாம். 3வது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாபா சாக்கார முரளியில பாபா சொன்னார். இன்னைக்கு முரளி வச்சுதான் நான் உங்களுக்கு யோகா சொல்றேன். தனியெல்லாம் நான் இது பண்ணல. சாக்கார முரளி, இந்த முரளி, இந்த 2 முரளி கம்பைன்டு பண்ணி அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு பாயிண்ட், அதை வச்சுதான் உங்களுக்கு கமெண்ட்ரி சொல்லணும். சரி. 3வது என்ன அப்படின்னா, நான் இந்த கல்பவருஷ மரத்தினுடைய பாபா சொன்னார் இல்லையா, முழு கல்பவருஷ மரத்துக்கும் நீங்க தான் சக்தி கொடுக்கணும்னு சொன்னாரு காலையில சாக்கார முரளியில. அது மாதிரி நம்ம இந்த முழு கல்பவருஷத்துக்கு அடியில கீழே யாரு கவியர்ல மம்மா பாபா. மம்மா பாபா பக்கத்துல மம்மா பாபா பக்கத்துல அவர் பேர் என்ன, விஷ்ணு நின்றுட்டு இருக்காரு. அந்த விஷ்ணு கொஞ்சம் அப்பட போப்பா, நான் உட்காரணும்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அனுப்பி விட்டுட்டு, நம்ம மம்மா இருக்கிறாரு, பாபா இருக்கிறாரு, நடுவுல போய் நம்ம உட்காந்துக்கலாம். சரி, மம்மா பாபாக்கு நடுவுல போய் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு பாபா கிட்ட இருந்து சக்தி வாங்கி முழு மனித குல மரத்துக்கும் நம்ம சக்தி கொடுக்கணும். நல்ல நேரம் உட்காந்துக்குங்க. சாந்தி. நான் இப்பொழுது மாஸ்டர் சர்வசக்திவான் நிலையை அனுபவம் செய்வதற்காக அமர்ந்திருக்கிறேன். நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு சக்தியாக இருக்கின்றேன். நான் ஆத்மா. இரு புறங்களுக்கு மத்தியில் நட்சத்திரமாக மின்னிக் கொண்டிருக்கிறேன். நான் பிராமண ஆத்மா. பிராமண ஆத்மாவாகிய நான் என்னுடைய மனதிற்கு ராஜாவாக இருக்கிறேன். என்னுடைய உடல் மற்றும் மனதிற்கு ராஜாவாக இருக்கிறேன். என்னுடைய மனதிற்கு கட்டளை இடுகின்றேன். ஏ மனமே, இப்போது நீ பரந்தாமத்தில் இருக்கும் தந்தையை நினைவு செய்வாயாக என்று கட்டளை பிறப்பிக்கின்றேன். இப்ப உங்களையே நீங்க பாருங்க. நான் ஆத்மா பரந்தாமத்தில் சிவ தந்தைக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறேன். எங்கும் செம்பொன் நிறமாக இருக்கின்றது. பரந்தாமத்தில் பரமாத்மாவின் சிவ தந்தைக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறேன். அவருடைய ஒளி கிரணங்கள் எனக்குள் ஊடுருவி கொண்டிருக்கின்றது. அவரிடமிருந்து தூய்மையின் கதிர்கள் எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றது.
அவருடைய சக்தி தூய்மை கதிர்கள் என் மீது படப்பட என்னுடைய பலகீனங்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. நான் தூய்மையின் மாஸ்டர் கடலாக மாறிக்கொண்டிருக்கிறேன். அவரிடமிருந்து சுகம், அமைதி அவருடைய கனவுகள் மூலமாக என்னுடைய ஆத்மாவில் நிறைந்து கொண்டிருக்கின்றது. எனக்குள் ஆனந்தம் மற்றும் அன்பையும் நிறைத்துக் கொண்டிருக்கிறார். எனக்குள் அனைத்தையும் நிறைத்துக் கொண்டு என்னுடைய மனதிற்கு கட்டளை பிறப்புகின்றேன். ஏன் மனமே, இப்போது நீ பரிசுத்தா ஆவாயாக. நான் இப்போது இந்த மேகங்களுக்கு நடுவில் ஒரு பரிசுத்தாவாக இருந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பரிசுத்த உடலை பாருங்க. ராவை நீ சொன்ன மாதிரி பரிசுத்தா மூலமாக பாபாவிடம் வாங்கிய அமைதி தூய்மையின் கிரணங்களை நறுமணமாக என்னிடமிருந்து பரவிக்கொண்டே இருக்கிறது. நல்லா ஃபீல் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து தூய்மையுடைய நறுமணம் உங்ககிட்ட இருந்து நாளாகவும் பரவிட்டே இருக்கு. அன்பினுடைய நறுமணம் பரவிட்டே இருக்கு. அமைதியினுடைய நறுமணம் உங்களை சுத்தி பரவிட்டே இருக்கு. பரிசுத்தா ரூபத்துல உங்களுடைய 2 புருவங்கள், 2 கண்கள், புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆத்மாவின் மூலம் 3வது கண் மூலமா அமைதி, அன்பு, தூய்மையுடைய கிரணங்கள் பரவிச்சுக்கிறத நல்லா ஃபீல் பண்ணுங்க. நீங்க ஒரு நறுமணம் இல்லை, ரோஜா அழகா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. நம்முடைய மனசுக்கு கட்டளை கொடுக்கலாம். ஏ மனமே, கல்புருஷ மரத்தின் வேறான வேறு பகுதிக்கு செல்வாயாக உங்க மனசுக்கு கட்டளை கொடுங்க. உங்களையும் நீங்க ஃபீல் பண்ணுங்க. கல்புருஷ மரத்தினுடைய வேர்ல உட்காந்துருக்கீங்க. உங்களுடைய வலது பக்கம் பிரம்ம பாபா, உங்களுடைய இடது பக்கம் அம்மா இருக்காங்க. நீங்க நடுவுல குட்டி குழந்தையாயிட்டு நம்ம உட்காந்துட்டோம். நமக்கு பக்கத்துல சிவபாபா இருக்கிறாரு. நமக்கு தலைக்கு மேல தேவத தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள், அதுக்கு மேல ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள்
இந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாரும் எனக்கு மேல 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 இருக்காங்க. இப்போ நம்முடைய கனெக்ஷன் ஒரு வேர், 2 பேரும் வச்சுக்கலாம். நம்முடைய ஆத்மால இருந்து ஒரு ஒரு எண்ணம் பாபா விதை பக்கத்துல போகுது. அந்த விதை இருந்து எல்லா சக்திகளையும் அப்படியே உறிஞ்சிடலாம் பாபா இருந்து. எல்லா குணங்கள், சக்திகள் எல்லாத்தையுமே பாபா உறிஞ்சிருங்க. 2 டியூப் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு டியூப்ல இருந்து பாபா கிட்ட இருந்து சக்தியை உறிஞ்சிடுங்க. இன்னொரு டியூப் வழியா நம்ம வாங்கின சக்தி எல்லாம் இந்த தேவத தர்மத்தை சார்ந்தவர்கள் மற்ற தர்மக்காரங்களுக்கு எல்லாம் பாபா கிட்ட இருந்து போயிட்டே இருக்கு. நான் வாங்கி பாபா கிட்ட இருந்து வாங்கி முழு மரத்துக்கு கொடுத்துட்டே இருக்கிறேன். எல்லா தண்டு பகுதி, எல்லா கிளைகள், தர்ம பிதாக்கள் எல்லாருக்கும் பாபாவுடைய சக்தி பரவிட்டு இருக்கு. வேராயிட்டு வேர்ல இருந்து தண்டு, எல்லா கிளைகள் இலைகளுக்கும் நம்ம கிட்ட இருந்து சக்தி பரவிட்டே இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. இந்த சக்தி கிடைக்க கிடைக்க மனித குலம் அனைத்து மக்களும் நம்முடைய சகோதராத்மக்கள் நம்முடைய சக்தி பரவ பரவ அவங்க எல்லாரும் சந்தோஷமாயிடுறாங்க. இப்படி ஒரு செடிக்கு தண்ணி கிடைச்சா அது சந்தோஷமா இருக்குல்ல. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்காங்க. இந்த கல்பருட்ச மரம் நல்ல செழிப்பா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய மனசுக்கு ஆர்டர் கொடுங்க. செக் பண்ணி பாருங்க. உங்க மனசு நீங்க எங்க ஆர்டர் கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு வச்சுங்க. அப்படி நீங்க எங்க போக சொல்றீங்களோ அங்க உங்க மனசு போச்சுன்னா நீங்க உண்மையாலுமே மனசு சர்வசக்தியானதுன்னா நீங்க சுயராஜ்ய அதிகாரி ஆத்மான்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நம்ம இன்னும் முயற்சி பண்ணணும். சுயராஜ்ய அதிகாரி ஆகணும். இப்ப நம்ம திரும்ப மனசுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கலாம். என் மனமே இப்படி சூக்ஷ்ம வதனத்துல பாக் தாதாவை நீ சந்திப்பு செய்யன்னு சொல்லி வளர்த்துருங்க. சூக்ஷ்ம வதனத்துல பாக் தாதா முன்னாடி நானும் ஒளிமயமான பெரிஸ்தா உடல்ல இருக்கேன். பாபாவும் பெரிஸ்தா உடல்ல இருக்காரு. பிரம்மாவோட உடல்ல இப்படியே போய் பாபாவுடைய கைகளை 2 கைகளை பிடிச்சுக்கோங்க. பாபாவுடைய கைகள். பாபா நான் உங்களை மாதிரி ஆகணும். என்னுடைய ஒவ்வொரு செயல்கள் மூலமா என்னுடைய பார்வை, என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல்கள் மூலமா நான் உங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆத்மாவா இருக்கணும் பாபா. என்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்க்கும்போது எல்லாருக்கும் உங்க நினைவு வர அளவுக்கு நான் முயற்சி பண்ணணும் பாபா. உங்களை பார்த்தா அந்த கடவுள் நிறைய இருக்கீங்க. உங்களை பார்த்தா அந்த தெய்வம் நிறைய இருக்கீங்க. அந்த ஒரு பரிஸ்தாவா நீங்க இருக்கீங்கன்னு சொல்ற அளவுக்கு இந்த ஒவ்வொரு செயல்களையும் உயர்ந்ததா வச்சுக்குவேன்னு பாபா கிட்ட ஒரு குட்டி ப்ராமிஸ் பாபாட்ட பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம் பாபாட்ட. பாபா கைகள்ல உங்க கை பிடிச்சிருக்கீங்க.
பாபா இங்க ரொம்ப அன்பா தன்னுடைய பார்வையால அவருடைய மொத்த அன்பையும் உங்களுக்குள்ள கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஃபீல் பண்ணுங்க. பாபாவுடைய ஒரு கை நம்ம தலை மேல கை வச்சிருக்கிறாரு. தலை மேல வச்சு அப்படியே நம்முடைய தலைய வருடிட்டே சொல்றாரு, குழந்தாய், நீ என்னை வெளிப்படுத்தக்கூடிய உயர்ந்த ஆத்மா நீ. பாபா வரம் கொடுக்கிறாரு நமக்கு. தந்தை வெளிப்படுத்தக்கூடிய உயர்ந்த ஆத்மான்னு வரத்தை வாங்கிடுங்க. பாபாவுடைய வரதானங்களின் கையில கொடுத்துங்க. பாபாவுடைய வரதானத்தினுடைய சக்திகளை உங்களுடைய கைகள் மூலமா வாங்கிட்டு அதே உணர்வோட நம்ம இந்த ஸ்தூல சரீரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாலும் இந்த ஸ்தூல சரீரத்துல வந்துடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு பாபா முரளியில சொன்னதை, நீங்க சேவைக்காக எங்க போறீங்களோ உங்க கூடவே நானும் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த யோகா முடிச்சுட்டு யாராவது நீங்க எங்கெங்க போறீங்களோ, நீங்க வேலைக்கு போனாலும் சரி, இல்லை நீங்க சேவைக்கு போனாலும் சரி, இல்லை இந்த கிளாஸ் முடிச்சுட்டு யாராவது சாப்பிட போனாலும் சரி, இல்லை சமைக்க போனாலும் சரி, இந்த ஒரு விஷயத்த நல்ல ஞாபகத்துல வச்சுங்க. பாபா நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் என் கூடயே வராரு. வெளியில போனாலும் என் கூட வராரு, நான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் பாபா என் கூடயே இருக்கிறாரு. இந்த ஒரு உணர்வை நம்ம முழு நாளும் அனுபவம் செய்யலாம். பாபா இன்னைக்கு குரலில் சொன்ன மாதிரி உங்க கூட வர்றேங்கிறாரு. எங்க போனாலும் சரி பாபா என் கூட வந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த உணர்வோட இன்னைக்கு முழு நாளும் பாபாவுடைய பாதுகாப்பை நல்லா அனுபவம் செய்யலாம். நல்லா யோகா பண்ணீங்களா? உங்களுடைய மனசு நல்லா யோகா பண்ணீங்களா? உங்க மனசுக்கு நீங்க நீங்க சர்வசக்திமான உங்களை ஃபீல் பண்றீங்களா? சர்வசக்தியான என்ன அர்த்தம்? என்னுடைய மனசு மனசே அங்க போ, இங்க போ, எங்க போன்னு சொன்னாலும் மனசு கேட்கணும். அப்பதான் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மான அர்த்தம். டெய்லியுமே எப்பயுமே சரி இப்ப இன்னைக்கு பட்டி நடக்குது, நம்ம எல்லாம் கமெண்ட்ரி சொல்ல போறோம், கமெண்ட்ரி சொல்றோம், சரி ஓகே. பட்டி இல்லாதப்பெல்லாம் கமெண்ட்ரி நமக்கு யாருமே சொல்லணும் அப்படின்னால இல்லை. நீங்க எப்பயும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நான் பாபா முரளியில சொல்றாரு இல்லையா, முரளியில வர சொல்றாரு இல்லையா, அந்த பாயிண்டையே நம்ம எடுத்து நம்ம யோகாக்கு பயிற்சி பண்ணக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு யோகா ஈஸியா இருக்கும். இப்ப இன்னைக்கு சொன்னது எல்லாமே முரளியில வச்சுதான் சொல்லியிருக்கோம். பரிஸ்தா பார்க்க சொன்னார் பாபா, கூட வரேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பாபாவுடைய அன்பை நீங்க நறுமணத்தை பரப்புங்கன்னு சொன்னாரு. கல்புருக்ஷ மரத்துல காலையில சாக்கார முரளியில பாபா சொன்னாரு, நீங்க கல்புருக்ஷ மரத்தினுடைய வேரா இருக்கீங்க, நீங்க தான் தண்டுக்கெல்லாம் சக்தி கொடுக்கணும்னு சொன்னாரு. இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கலவையா நமக்கு உங்களுக்கு கமெண்ட் கொடுத்துட்டோம். அப்போ நமக்கு நல்லா இருக்குல்ல. அப்ப பாபா சொல்ற முரளியில டெய்லி நமக்கு நிறைய யோகாக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றாரு. ஏதோ ஒரு சில முறையில தான் அப்படி இருக்காது. அப்ப நம்ம ஜென்ரலா நம்ம யோகா பண்ணிக்கலாம். இப்ப மற்ற டைம்ல முரளியில இருந்தே நம்ம யோகாக்கான விஷயங்கள் எடுத்துட்டா அன்னன்னைக்கு யோகா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, எல்லாருமே பண்ணுங்க. எல்லாருக்குமே ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சாந்தி. ஓம் சாந்தி. எல்லாருக்குமே ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. Thank you, sister.